தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தேசிய பூங்காக்கள். கிண்டி தேசிய பூங்கா, சென்னை, 1976. கிண்டி தேசிய பூங்கா, சென்னை, 1976. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா, ராமநாதபுரம், 1980. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா, ராமநாதபுரம், 1980. இந்திரா காந்தி தேசிய பூங்கா, கோயம்புத்தூர், 1989. இந்திரா காந்தி தேசிய பூங்கா, கோயம்புத்தூர், 1989. முதுமலை தேசிய பூங்கா, நீலகிரி, 1990. முதுமலை தேசிய பூங்கா, நீலகிரி, 1990. முக்கூர்த்தி தேசிய பூங்கா, நீலகிரி, 1990. முக்கூர்த்தி தேசிய பூங்கா, நீலகிரி, 1990. ஸோ நீலகிரி மாவட்டத்தில் 2 அணை இருக்குது, முதுமலை மற்றும் முக்கூர்த்தி. ஸோ திரும்பியும் ஒரு வாட்டி பார்ப்போம். கிண்டி தேசிய பூங்கா, சென்னை, 1976. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா, ராமநாதபுரம், 1980. இந்திரா காந்தி தேசிய பூங்கா, கோவை, 1989. நீலகிரியில் 2 அணை, முதுமலை மற்றும் முக்கூர்த்தி தேசிய பூங்காக்கள், ஆண்டு 1990, ஒரே வருடத்தில். கார்பெட் தேசிய பூங்கா, உத்தரகாண்டில் உள்ளது. கார்பெட் தேசிய பூங்கா, உத்தரகாண்ட், நிறுவப்பட்ட ஆண்டு 1936. துத்வா தேசிய பூங்கா, உத்தரப்பிரதேசம், 1977. கிர் தேசிய பூங்கா, குஜராத், 1975. கன்கா தேசிய பூங்கா, மத்திய பிரதேசம், 1955. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா, மேற்கு வங்கம், 1984. பெயர், இடம், நிறுவப்பட்ட ஆண்டு. கார்பெட் தேசிய பூங்கா, உத்தரகாண்ட், 1936. துத்வா தேசிய பூங்கா, உத்தரப்பிரதேசம், 1977. கிர் தேசிய பூங்கா, குஜராத், 1975. இது கேட்பாங்க அடிக்கடி. கன்கா தேசிய பூங்கா, மத்திய பிரதேசம், 1955. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா, மேற்கு வங்கம், 1984. IUCN இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். IUCN இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். WWF உலக வனவிலங்கு நிதி, வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட். WWF உலக வனவிலங்கு நிதி, வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட். ZSI இந்திய விலங்கியல் ஆய்வு, சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ZSI இந்திய விலங்கியல் ஆய்வு, சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. BRP பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பெர்மிட், உயிர்க்கோள பாதுகாப்பு திட்டம். BRP பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பெர்மிட், உயிர்க்கோள பாதுகாப்பு திட்டம். CPCP சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். CPCB சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3. உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3. சுற்றுச்சூழலில் வேப்பமரம், குடைமரம், ஆலமரம் போன்ற உள்ளூர் மரங்களை நடுவது விலங்குகளுக்கு உதவியாக இருக்கும். பல பறவைகளும் விலங்குகளும் அவற்றை உறைவிடமாக கொள்கின்றன. நிறைய ஆடு மாடு எல்லாம் கட்டி போட்டுருவாங்க வேப்பமரம், ஆலமரத்தில். இப்போ ஆலமரத்தில் அதிகமாக கட்டி போட மாட்டாங்க, ஆனால் ஆலமரத்தில் நிறைய பறவைகள் இருக்கும். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. நமது சுற்றுச்சூழலில் வேப்பமரம், குடைமரம், ஆலமரம் போன்ற உள்ளூர் மரங்களை நடுவது விலங்குகளுக்கு உதவியாக இருக்கும். பல பறவைகளும் விலங்குகளும் அவற்றை உறைவிடமாக கொள்கின்றன. காலத்தில் டைனோசர், பெரணிகள் மற்றும் ஜிம்னோஸ்பெர்ம்கள் பூமியில் பரவலாக காணப்பட்டன. இடம் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாகவோ அல்லது பருவநிலை மாற்றம் காரணமாகவோ அவை பூமியிலிருந்து மறைந்து போய்விட்டன. எதுலானா டைனோசர், பெரணிகள் மற்றும் ஜிம்னோஸ்பெர்ம்கள். ஒரு காலத்தில் டைனோசர், பெரணிகள் மற்றும் ஜிம்னோஸ்பெர்ம்கள் பூமியில் பரவலாக காணப்பட்டன. இடம் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாகவோ அல்லது பருவநிலை மாற்றம் காரணமாகவோ அவை பூமியிலிருந்து மறைந்து போய்விட்டன. பட்டாம்பூச்சி தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பட்டாம்பூச்சி எது? ஏமன் பட்டாம்பூச்சி. இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது. வரையாடும் அங்கே தான், நீலகிரி வரையாடு. ஸோ இப்போ ஏமன் பட்டாம்பூச்சி இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் 32 பட்டாம்பூச்சி இனங்களில் இதுவும் ஒன்றாகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் 32 பட்டாம்பூச்சி இனங்களில் இதுவும் ஒன்றாகும். ஸோ என்ன கேட்பாங்கன்னா, மாநில பட்டாம்பூச்சி எதுன்னு கேட்பாங்க. ஏமன் பட்டாம்பூச்சி, அவ்வளோதான். ஏமன் பட்டாம்பூச்சி. ஏமன் பட்டாம்பூச்சி தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் 32 பட்டாம்பூச்சி இனங்களுள் இதுவும் ஒன்றாகும். இது கூட கேட்பாங்க. ஏமன் பட்டாம்பூச்சி எங்கு காணப்படுகிறது? மேற்கு தொடர்ச்சி மலைகளில். ஆண்டும் மே 22ஆம் நாள் உலக உயிர்களின் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக உயிர்களின் பன்முகத்தன்மை தினம் என்னைக்கு? மே 22. இது கேட்பாங்க. பன்முகத்தன்மை என்பது பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிர்கள், பூச்சிகள் வாழ்விடங்கள்
சுற்றுச்சூழல் அமைப்பு போன்றவற்றை விவரிக்க பயன்படும் சொல். இது நமது பூமியை மிகவும் தனித்துவமாகவும் வியக்கத்தக்கதாகவும் வைத்துள்ளது. அதாவது பயோடைவர்சிட்டி. எல்லா உயிரினங்களும் ஒரே இடத்துல வாழ்கிறது. இதுதான் பயோடைவர்சிட்டி. ஸோ உலக உயிர்கள் பன்முகத்தன்மை தினம் இன்னைக்கு மே 22. அப்புறம் என்னென்ன உயிரினங்கள் வாழுது அவ்வளோதான். மே 22 ஞாபகம் வச்சுக்கோங்க, உயிரி பன்முகத்தன்மை தினம். ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் தேதி உலக உயிர்களின் பன்முகத்தன்மை தினம். பன்முகத்தன்மை என்பது பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிரிகள், பூச்சிகள், வாழ்விடங்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு போன்றவற்றை விவரிக்க பயன்படும் சொல். இது நமது பூமியை மிகவும் தனித்துவமாகவும் வியக்கத்தக்கதாகவும் வைத்துள்ளது பன்முகத்தன்மை. அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள். அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள் என்னென்னா சிங்கவால் குரங்கு, பனிச்சிறுத்தை, ஆசிய சிங்கம், நீலகிரி வரையாடு. நம்ம மாநில விலங்கான நீலகிரி வரையாடும் அழியும் தருவாயில் இருக்குது. அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள் சிங்கவால் குரங்கு, பனிச்சிறுத்தை, ஆசிய சிங்கம், நீலகிரி வரையாடு. இனங்கள். உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக நீர் தினம் மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக காடுகள் தினம் மார்ச் 21. அடுத்து உலக நீர் தினம், அதுக்கு அடுத்த நாள் மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. காடு வளர்ப்பு, காடு மீள் வளர்ப்பு. காடு வளர்ப்பு, காடு மீள் வளர்ப்பு. காடுகள் இல்லாத பகுதிகளில் புதிதாக மரங்கள் நடப்படுகின்றன. காடு வளர்ப்புனா காடுகள் இல்லாத பகுதிகளில் மரங்கள் நடுதல் தான் காடு வளர்ப்பு. காடு மீள் வளர்ப்புனா காடுகள் அழிக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் காடுகள் வளர்க்கப்படுகின்றன. ஸோ அழிக்கப்பட்ட பகுதிகளில் காடு மீள் வளர்ப்பு. காடு வளர்ப்பில் ஒரு மரத்தை பெற ஒரு மரக்கன்று நடப்படுகிறது. காடு மீள் வளர்ப்பில் வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கு பதிலாக பல மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. காடு மீள் வளர்ப்பில் பல மரக்கன்றுகள் நடப்படுகிறது. காடு வளர்ப்பு அதிக நிலப்பரப்பை காடாக மாற்றுவது இதன் நோக்கம். காடு மீள் வளர்ப்பு காடுகளை அழிப்பதை தவிர்த்தலே இதன் நோக்கம். காடு அழிப்பு மற்றும் காடு மீள் வளர்ப்பு இடையேயான வேறுபாடுகள். காடு அழிப்பு தாவரங்கள் அல்லது மரங்கள் வெட்டப்படுவது காடு அழிப்பு எனப்படும். காடு மீள் வளர்ப்பு தாவரங்கள் அல்லது மரங்கள் வளர்க்கப்படுவது அல்லது நடப்படுவது காடு மீள் வளர்ப்பு எனப்படும். காடு அழிப்பு சுற்றுச்சூழலில் எதிர்மறையான விளைவை கொண்டுள்ளது. சுற்றுச்சூழலை உருவாக்குவதால் இயற்கையின் மீது இது நல்ல விளைவை கொண்டுள்ளது. ரொம்ப சிம்பிள் தான். 1977ஆம் ஆண்டில் கென்யாவில் பச்சை வளைய இயக்கம் என்ற அமைப்பை வாங்கரி மாதாய் நிறுவினார். இந்த இயக்கம் 51 மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை கென்யாவில் நட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ இதில் ஒன்வர்ட்ஸ் என்னென்ன கேட்பாங்கன்னா 2004ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் யார்? வாங்கரி மாதாய். வாங்கரி மாதாய், மாதா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்கரி மாதாய். பச்சை வளைய இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? வாங்கரி மாதாய். இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணி ஒன்வர்டு கேட்பாங்க. இப்போது பச்சை வளைய இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1977. பச்சை வளைய இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் கென்யா. வேறு இந்த டேட்டாவான கேட்பாங்க. இந்த 2004ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் வாங்கரி மாதாய். எவ்வளோ மரங்களை நட்டிருக்காங்க? 51 மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை கென்யாவில் நட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி? கென்யா. அவ்வளோதான். வாங்கரி மாதாய் நோபல் பரிசு 2004 அமைதிக்கான நோபல் பரிசு. சமூக வனவியல் என்ற சொல் முதலில் 1976ஆம் ஆண்டில் அப்போதைய தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் அமலுக்கு வந்தது. சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் நோக்கத்துடன் காடுகளை நிர்வகித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் தரிசு நிலங்களில் காடுகளை வளர்த்தல் ஆகியன இதன் நோக்கமாகும். சமூக வனவியலோட நோக்கம் என்ன? காடுகளை நிர்வகித்தல், பாதுகாத்தல், தரிசு நிலங்களில் காடுகளை வளர்த்தல். ஏற்கனவே உள்ள காடுகளோடு சேர்த்து புதிதான காடுகளை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும். ஸோ எப்போ கொண்டு வரப்பட்டது? 1976. நோக்கம் ஈஸி தான். சமூக வனவியல் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976. இதுதான் மேக்ஸிமம் ஒன்வர்டில் கேட்பாங்க. சமூக வனவியல் என்ற சொல் முதலில் 1976ஆம் ஆண்டில் அப்போதைய தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் அமலுக்கு வந்தது. சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் நோக்கத்துடன் காடுகளை நிர்வகித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் தரிசு நிலங்களில் காடுகளை வளர்த்தல் ஆகியன இதன் நோக்கமாகும். ஏற்கனவே உள்ள காடுகளோடு சேர்த்து புதிதான காடுகளை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும். உலகின் மிகப்பெரிய மலைக்காடாகும். அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடாகும். உலகின் மிகப்பெரிய மலைக்காடு எது? அமேசான் காடு.
இது பிரேசிலில் அமைந்துள்ளது. அமேசான் காடு அமைந்துள்ள இடம் பிரேசில். தென் அமெரிக்காவில் இப்படி வரும் வேர்ல்டு மேப்பில். நார்த் அமெரிக்கா அங்கே இருக்கும், அப்படியே லெஃப்ட் சைடில் இதில் தான் பிரேசில், சிலி, அர்ஜென்டினான்னு 3 பெரிய கண்ட்ரி இருக்கும். இங்கே இருக்கிறது தான் அமேசான் காடு. இதன் பரப்பளவு 60 லட்சம் சதுர கிலோமீட்டர். அமேசான் காட்டின் பரப்பளவு 60 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது CO2 கார்பன் டை ஆக்சைடு வாயுவை சமன் செய்வதன் மூலம் பூமியின் காலச நிலைப்படுத்தவும் புவி வெப்பமயமாதலை குறைக்கவும் உதவுகிறது. மேலும் உலகின் 20% ஆக்சிஜனை இது உற்பத்தி செய்கிறது. எவ்வளவுனா 1/5 ஆஃப் தி ஆக்சிஜன் வந்து உலகத்தோட மொத்த 1/5 ஆக்சிஜனையும் அமேசான் காடு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கு சுமார் 390 பில்லியன் மரங்கள் உள்ளன. அமேசான் காட்டில் வந்து சுமார் 390 பில்லியன் மரங்கள் உள்ளன. இது பூமி நுரையீரல் எனப்படுகிறது. பூமி நுரையீரல் என அழைக்கப்படுகிறது அமேசான் காடு. கேட்பாங்க. கடுமையான சுற்றுச்சூழலிலிருந்து தப்பித்து கொள்ள பறவைகள் நீண்ட தூரம் பயணம் செய்வது இடம்பெயர்வு எனப்படும். சாதகமற்ற காலநிலையில் பல பறவைகள் மற்றும் விலங்குகள் நீண்ட தூரம் இடம்பெயர்கின்றன. சைபீரியாவில் நிலவும் கடுமையான சூழ்நிலைகளில் இருந்து தப்பித்து சாதகமான சூழ்நிலை மற்றும் உணவை பெறுவதற்காக சைபீரிய கிரெயின் பறவைகள் குளிர்காலத்தில் சைபீரியாவிலிருந்து இந்தியாவிற்கு இடம்பெயர்கின்றன. அவை ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள் பயணிக்கின்றன. ஸோ வந்து சைபீரிய பறவைகள் இடம்பெயர்வதற்காக ஒரு நாளில் பயணிக்கும் தொலைவு ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள். இது கேட்பாங்க. சைபீரிய கிரெயின் பறவைகள் இது வேணால் கேட்கலாம். எங்கேருந்து பறவைகள் வந்து இடம்பெயர்ந்து சைபீரியாவிலிருந்து இந்தியாவுக்காண்டி காரணிகள் சூழ்நிலை மற்றும் உணவு பெறுவதற்காக இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஒன்றும் இல்லை. சிப்கோ இயக்கம் முக்கியமாக ஒரு வன பாதுகாப்பு இயக்கமாகும். சிப்கோ என்ற சொல்லுக்கு ஒட்டி கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது என்று பொருள். இந்த இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுகுணா. மரங்களை பாதுகாத்தல் மற்றும் காடுகள் அழிந்து விடாமல் அவற்றை பராமரித்தல் போன்ற நோக்கங்களுடன் இது 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது என்னென்ன ஒன்வேர்ட்ஸ் கேட்பாங்கன்னா, சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1970. சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுகுணா. இந்த 2 வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் வந்து சிப்கோ என்ற சொல்லின் பொருள் ஒட்டி கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது ரேராக கேட்கலாம். முக்கியமாக இது ஒரு வன பாதுகாப்பு இயக்கம். அவ்வளோதான். சிப்கோ இயக்கம் முக்கியமாக ஒரு வன பாதுகாப்பு இயக்கமாகும். சிப்கோ என்ற சொல்லுக்கு ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது என்று பொருள். இந்த இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுகுணா ஆவார். மரங்களை பாதுகாத்தல் மற்றும் காடுகள் அழிந்துவிடாமல் அவற்றை பராமரித்தல் போன்ற நோக்கங்களுடன் இது 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கொடுத்துருக்காங்கன்னா, பட்டாணி எடுத்து அதில் வேர் முடிச்சில் பார்க்குறாங்க. அதில் ரைசோபியம் வந்து இருக்குது. அதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட்டாணி போன்ற லெக்கும் தாவரங்களை எடுத்து அவற்றில் ஏதேனும் வேர்முடிச்சுகள் உள்ளனவா என்று கண்டுபிடி. ரைசோபியம் பாக்டீரியா இம்முடிச்சின் உள்ளது. அதாவது ரைசோபியம் பாக்டீரியா எதில் இருக்குன்னா பட்டாணி போன்ற லெக்கும் தாவரங்களின் முடிச்சினுள் உள்ளது. ஸோ லெக்கும் தாவரங்களின் முடிச்சினுள் இருப்பது இது ரைசோபியம் பாக்டீரியா. அவ்வளோதான். கரும்பொறி வண்டு பழமரங்களில் காணப்படும் ஒரு வகை பூச்சி ஆகும். இது அம்மரத்தில் காணப்படும் சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்கிறது. ஒரு ஆண்டில் 1000க்கும் அதிகமான பூச்சிகளை இது உண்கின்றது. என்ன இருக்குல்ல இந்த படத்தில், இதுதான் கரும்பொறி வண்டு பழமரங்களில் காணப்படும் ஒரு வகை பூச்சி ஆகும். இது அம்மரத்தில் காணப்படும் சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்ணுகிறது. ஒரு ஆண்டில் 1000க்கும் அதிகமான பூச்சிகளை இது உண்கின்றது. இலைவழி ஊட்டமளித்தல் மூலம் வழங்கப்படும் ஊட்டப்பொருட்களுக்கேற்ற துலங்கல் தாவரங்களில் விரைவாக வெளிப்படுகிறது. வேரின் மூலமாக தாவரங்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களை விட இலையின் மூலம் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். வேரின் மூலம் தாவரங்களுக்கு உணவளிக்க முடியாத போது இலைவழி ஊட்டமளித்தல் பயனுள்ளதாக உள்ளது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலைவழி ஊட்டமளித்தல் மூலம் வழங்கப்படும் ஊட்டப்பொருட்களுக்கு ஏற்ற துலங்கல் தாவரங்களில் விரைவாக வெளிப்படுகிறது. கம்பேர் பண்ணியிருக்காங்க வேர் உணவூட்டம் இலை உணவூட்டம் ரெண்டையும். வேரின் மூலமாக தாவரங்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களை விட இலையின் மூலம் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். ஸோ வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக இலையின் மூலம் உணவளித்தல் கிடைக்கும். வேரின் மூலம் தாவரங்களுக்கு உணவளிக்க முடியாத போது இலைவழி ஊட்டமளித்தல் பயனுள்ளதாக உள்ளது. வேர் மூலமாக வேரில் வந்து தண்ணி இல்லைனாலும் நீராவி போக்கின் மூலமாக வந்து இலைகள் வந்து உணவை வந்து பெற்றுக்கொள்ளும். ஒளிச்சேர்க்கை சுழற்சியில் அந்த இருபடி சமன்பாடு தெரியும்ல, பேக்யூஸ் முன்னாடி பின்னோக்குனை முன்னோக்குனை. கொல்கத்தாவில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் ஆரம்பத்தில் ராயல் தாவரவியல் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ ராயல் தாவரவியல் தோட்டத்தோட இன்னொரு பேர் ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம். எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. இந்த தோட்டம் பல்வேறு வகையான அரிதான தாவரங்களையும் 12,000க்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்களையும் கொண்டுள்ளது. ராயல் தாவர தோட்டத்தில் உள்ள தாவர வகைகளின் எண்ணிக்கை மாதிரிகளின் எண்ணிக்கை 12,000. இது 109 ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுடையது. எவ்வளோ இதோட ராயல் தாவர தோட்டத்தின் பரப்பளவு என்ன?
109 ஹெக்டேர். இந்த டேட்டாஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து கொல்கத்தா பிளேஸு 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ராயல் தாவரவியல் தோட்டத்தின் இன்னொரு பெயர் ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம். கொல்கத்தாவில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் ஆரம்பத்தில் ராயல் தாவரவியல் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. இந்த தோட்டம் பல்வேறு வகையான அரிதான தாவரங்களையும் 12,000க்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்களையும் கொண்டுள்ளது. இது 109 ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுடையது. லெகுமினோஸ் தாவரங்கள் தமது வேர்முடிச்சுகளில் காணப்படும் ரைசோபியம் பாக்டீரியாக்களுடன் கூட்டுயிர் வாழ்க்கை வாழ்கின்றன. இந்த தாவரங்கள் வளிமண்டலத்தில் காணப்படும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் பெற்றவை. இத்தாவரத்தின் கனிகள் லெகும்கள் எனப்படுகின்றன. குதிரை மசால், குளோவர், பட்டாணி, அவரை, மைசூர் பருப்பு, லுப்பின்ஸ், காரப் சோயா, வேர்க்கடலை போன்றவை இவற்றிற்கு உதாரணமாகும். இந்த வகை தாவரங்கள் மண்ணில் நைட்ரஜனின் அளவை அதிகரிப்பதற்காக பயிர் சுழற்சியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. லெகுமினோஸ் தாவரங்கள் தமது வேர்முடிச்சுகளில் காணப்படும் ரைசோபியம் பாக்டீரியாக்களுடன் கூட்டுயிர் வாழ்க்கையை வாழ்கின்றன. இந்த தாவரங்கள் வளிமண்டலத்தில் காணப்படும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் பெற்றவை. இத்தாவரத்தின் கனிகள் லெகும்கள் எனப்படுகின்றன. குதிரை மசால், குளோவர், பட்டாணி, அவரை, மைசூர் பருப்பு, லுப்பின்ஸ், காரப் சோயா, வேர்க்கடலை போன்றவை இவற்றிற்கு உதாரணமாகும். இந்த வகை தாவரங்கள் மண்ணில் நைட்ரஜன் அளவை அதிகரிப்பதற்காக பயிர் சுழற்சியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. அது ரைசோபியம் பாக்டீரியாக்கள். உலகமெங்கும் 30,000க்கும் மேற்பட்ட கலவைகள் காணப்படுகின்றன. எவ்வளவு கலவைகள்? 30,000. அவற்றுள் 8,000 வகைகள் பயிர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றன. எத்தனை வகைகள்? 8,000 வகைகள். ஒரே வகையான களை நீக்கும் முறையை பயன்படுத்துவதால் களைகள் அவற்றை மேற்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்கின்றன. எனவே பல்வேறு களை நீக்கும் முறைகளை இணைத்து அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். களை நீக்கும் முறைகள் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலகமெங்கும் 30,000க்கும் மேற்பட்ட கலவைகள் காணப்படுகின்றன. அவற்றுள் 8,000 வகைகள் பயிர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரே வகையான களை நீக்கும் முறையை பயன்படுத்துவதால் களைகள் அவற்றை மேற்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்கின்றன. எனவே பல்வேறு களை நீக்கும் முறைகளை இணைத்து அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது கோவிட் கொரோனா வைரஸ் அதை தகவமைச்சு கொடும். கொரோனா வேக்சினுக்கு எதிர்த்து வாழ்கிறதுக்கு தன்னோட உயிரை தன்னோட உடலமைப்பு தகவமைச்சுக்கிடும். அந்த மாதிரி களைகள் களைக்கொல்லிக்கு எதிராக தகவமைச்சுக்கிறதா கொடுத்துருக்காங்க. 1950ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை 9 பில்லியனாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நன்னீர் வளத்தில் 70 விழுக்காடு விவசாயத்திற்கே பயன்படுகிறது. எனவே நமது தலைமுறையினருக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நீரின் பயன்பாடு திறன்மிக்கதாக இருக்க வேண்டும். சொட்டு நீர் பாசனமே இதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். என்னென்னா 2050 உலக மக்கள் தொகை 9 பில்லியனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னீர் வளத்தில் 70 விழுக்காடு விவசாயத்திற்கே பயன்படுகிறது. எனவே நமது தலைமுறையினருக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நீரின் பயன்பாடு திறன்மிக்கதாக இருக்க வேண்டும். அப்போ குடிக்கிறதுக்காக தண்ணி இருக்கணும். சொட்டு நீர் பாசனமே இதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சொட்டு நீர் பாசனம் தான் இனி அக்ரியில் யூஸ் பண்ணுறது இதுக்கு பெரிய யூஸாக இருக்கும். அப்படின்னா டேம் வாட்டர், ரிவர் வாட்டர் எல்லாமே நம்ம குடி தண்ணீர் மற்ற யூசேஜஸ்க்கு கிடைக்கும். விவசாயத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டா கிடைக்காது. இளம் நாற்றுகளை பிடுங்கி வளர்நில பகுதியில் ஊன்றும் செயல் நாற்று நடுதல் எனப்படும். இவை அறுவடை வரை அங்கு வளர்க்கப்படுகின்றன. இளம் வளர் தாவரங்கள், நாற்றுகள் அல்லது தாவர உடலப்பெருக்கத்தின் மூலம் உருவான நகல்கள் இதற்கு பயன்படுகின்றன. இளம் நாற்றுகளை பிடுங்கி வளர்நில பகுதியில் ஊன்றும் செயல் நாற்று நடுதல் எனப்படும். இவை அறுவடை வரை அங்கு வளர்க்கப்படுகின்றன. இளம் வளர் தாவரங்கள், நாற்றுகள் அல்லது தாவர உடலப்பெருக்கத்தின் மூலம் உருவான நகல்கள் இதற்கு பயன்படுகின்றன. நாற்று இப்போ வித்து பாவுவாங்க. வித்து பாவி நாற்று ஒரு சின்ன செடியாக இப்போ வளர வைப்பாங்க. வளர வச்சுட்டு தண்ணி வந்ததுக்கப்புறம் நாற்று நடுவாங்க வயலில். அறுவடை வரைக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க. திரும்ப இது வளர் தாவரங்கள், நாற்றுகள் அல்லது தாவர உடலப்பெருக்கத்தின் மூலம் உருவான நகல்கள் இதற்கு பயன்படுகின்றன. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி 2016. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி 2016. வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னை 1991. வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னை 1991. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி 1976. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி 1976. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர் 1988. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர் 1988. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் 1936. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் 1936. இதில் வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னை பார்ட் டவுனில் இருந்த வனவிலங்கு சரணாலயத்தை மூடிட்டு தான் அப்புறமா திரும்ப வண்டலூரில் ஓப்பன் பண்ணாங்க.
வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்காக்களுக்கான வேறுபாடுகள். வனவிலங்கு சரணாலயத்தில் மனித செயல்பாடுகள் அனுமதிக்கப்படுகின்றன. மனுஷன் உள்ள போகலாம். தேசிய பூங்காக்கள் மனித செயல்பாடுகள் எதுவும் அனுமதிக்கப்படுவதில்லை. தேசிய பூங்காக்களில் மனித செயல்பாடுகள் எதுவும் அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட தாவர இனம் அல்லது விலங்கினத்தை பாதுகாப்பதே முக்கிய நோக்கம். தாவர இனங்கள், விலங்கினங்கள் அல்லது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த யாவும் பாதுகாக்கப்படுகின்றன. தேசிய பூங்காக்களில் வனவிலங்கு சரணாலயத்திற்கு வரையறுக்கப்பட்ட எல்லைகள் இல்லை. தேசிய பூங்காக்கள் நிலையான மற்றும் வரையறுக்கப்பட்ட எல்லைகள் உள்ளன. வனவிலங்கு சரணாலயம் இது பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது. தேசிய சரணாலயம் வழக்கமாக பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. சரணாலயங்கள் பொதுவாக மத்திய அல்லது மாநில அரசின் ஆணைப்படி உருவாக்கப்படுகின்றன. தேசிய பூங்காக்கள் மாநில அல்லது சட்டமன்றத்தால் அல்லது பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படுகின்றன. ஒரு சரணாலயத்தை தேசிய பூங்காவாக மேம்படுத்தலாம். ஒரு தேசிய பூங்காவை சரணாலயமாக தரமிறக்க முடியாது. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரின் தெருக்களில் குதிரைகளை பராமரிப்பதற்காக ப்ளூ கிராஸ் நிறுவப்பட்டது. ப்ளூ கிராஸ் முதலில் எங்கு நிறுவப்பட்டது? லண்டன். இதற்காக குதிரைகளை பராமரிப்பதற்காக. இது ஒன்றில் கேட்பாங்க. 1906 மே 15 அன்று லண்டன் மாநகரின் விக்டோரியா எனும் இடத்தில் முதலாவது விலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்டது. முதலாவது விலங்கு மருத்துவமனை எங்கு திறக்கப்பட்டது? லண்டன் விக்டோரியா எனும் இடம். எப்போன்னா 1906 மே 15. இந்த டேட்டாஸில் கொஸ்டின் கேட்பாங்க. டேட்டு, எங்கே, பிளேஸு இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரின் தெருக்களில் காணப்பட்ட குதிரைகளை பராமரிப்பதற்காக ப்ளூ கிராஸ் நிறுவப்பட்டது. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரின் தெருக்களில் காணப்பட்ட குதிரைகளை பராமரிப்பதற்காக ப்ளூ கிராஸ் நிறுவப்பட்டது. 1906 மே 15 அன்று லண்டன் மாநகரின் விக்டோரியா என்னுமிடத்தில் முதலாவது விலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்டது. எடிசன் விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கினை கண்டுபிடித்தார். இது 1897 காட்சிப்படுத்தப்பட்டது. விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கு காட்சிப்படுத்தப்பட்ட ஆண்டு 1897 கேட்பாங்க. விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கு எடிசனால் காட்சிப்படுத்தப்பட்ட ஆண்டு 1897. 1897 எடிசன் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளோதான். பிளாட்டினம் கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்திய மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879 கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. என்ன கேட்பாங்கன்னா, முதல் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1879. முதல் மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன கம்பிச்சுருள் பயன்படுத்துகிறாங்கன்னா, உலோகம் பிளாட்டினம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாட்டினம் கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்திய மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879 கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. 1877 எதிர்பாராதவாறு எடிசன் கண்டுபிடித்த தொழில்நுட்ப முன்னோடி சாதனம் ஒலிவரைவி கிராமபோன் ஆகும். கிராமபோனை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். கிராமபோன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1877. இந்த ரெண்டும் கேட்பாங்க. எதிர்பாராத விதமாக தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு ட்ரையலாக 1877 எதிர்பாராதவாறு எடிசன் கண்டுபிடித்த தொழில்நுட்ப முன்னோடி சாதனம் ஒலிவரைவி கிராமபோன் ஆகும். அதிகரித்தல் மற்றும் வெப்பம் குறைவதனால் பொருட்களில் ஏற்படும் விளைவு. உருகுதல், கொதித்தல், உறைதல் மற்றும் குளிர்தல் ஏற்படலாம். இந்நிகழ்வில் நிலை மாற்றம் ஏற்படும். விரிவடைதலோ சுருங்குதலோ ஏற்படலாம். இந்நிகழ்வில் பருமன் மாறலாம், நிறை மாறாது. பனிக்கட்டி உருகுதல் மற்றும் நீர் உறைதல். பனிக்கட்டியும் நீரும் வெவ்வேறு போன்று காட்சியளித்தாலும் இரண்டுமே நீர் மூலக்கூறுகளானது. நீர் திண்ம நிலையில் இருந்து, அதாவது பனிக்கட்டி உருகி திரவ நிலைக்கு மாறுவதை தவிர வேறு புதிய எந்த பொருளும் உருவாகவில்லை. எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஆகையால் பனிக்கட்டி உருகி நீராவது இயற்பியல் மாற்றமாகும். பனிக்கட்டி உருகி நீராவது இயற்பியல் மாற்றம். ஒன்வரில் கேட்பாங்க. பனிக்கட்டி உருகி நீராகும் இம்மாற்றத்தினை மீள நிகழ்த்தி, அதாவது கிடைத்த நீரினை குளிர்சாதன பெட்டியின் அதிகுளிர் பகுதியில் உறைய வைத்து மீண்டும் பனிக்கட்டியை பெற முடியும். டெல்லியில் உள்ள இரும்புத்தூண் ஆச்சரியத்தக்க வகையில் துருப்பிடிக்கவில்லை. டெல்லியில் உள்ள குதுப் வளாகத்தில் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இரும்புத்தூண் உள்ளது. இவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தும் எந்த குறையுமின்றி புறவெளியில் உள்ள அந்த இரும்புத்தூண் துருப்பிடிக்கவில்லை. இதிலிருந்து 16ஆம் நூற்றாண்டிலேயே துருப்பிடித்தலை தவிர்க்கும் உலோக தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கியது தெளிவாகிறது.
இதிலிருந்து 16ஆம் நூற்றாண்டிலேயே துருப்பிடித்தலை தவிர்க்கும் உலோக தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கியது புலனாகிறது. லூயிஸ் பாஸ்டியர் என்ற பிரெஞ்சு வேதியியலாளர் ஒரு நுண்ணுயிரியலாளரும் ஆவார். இவரே முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தார். நொதித்தல் என்ற நிகழ்வினை முதலில் விவரித்தவர் யார்? லூயிஸ் பாஸ்டியர் இன்னொன்றையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கும் மருத்துவம் கண்டறிந்தவர். ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கும் மருந்து கண்டுபிடித்தவரும் லூயிஸ் பாஸ்டியர் தான். காற்று அற்ற சூழலில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரியின் முன்னிலையில் நிகழும் செயல் நொதித்தல் என்று கூறினார். நொதித்தலுக்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு. காற்று இல்லாத டைமில் ஈஸ்ட்டுங்கிற ஒரு நுண்ணுயிரியோட மைக்ரோ ஆர்கானிசத்தோட ப்ரெசன்ஸில் நடக்கிறது தான் ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல். இதுதான் லூயிஸ் பாஸ்டியர் சொல்லியிருக்காரு. லூயிஸ் பாஸ்டியரின் காலம் 1822 to 1895. இவர் ஒரு பிரெஞ்சு வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியலாளர். அவ்வளோதான். சமையல் சோடா ஃபார்முலா என்ன? கெமிக்கல் ஃபார்முலா NaHCO3. இது கூட எலுமிச்சை சாறு, அதில் இருக்க சிட்ரிக் ஆசிட், இது ஒரு காரமும் அமிலமும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஒரு வாயு கிடைக்குது. இதில் இருக்கிற CO3 இருக்க CO2 தனியாக கிடைக்குது. ப்ளஸ் ஒரு சால்ட்டும் ஒரு வாட்டரும் கிடைக்குது. இது நம்ம அமிலம் காரம் வினைப்படுதல் தெரியும். அமிலமும் காரமும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி உப்பு, நீர் மற்றும் கூட ஒரு வாயு கிடைக்கும், CO2 கிடைக்குது. இதான் இதை சொல்லியிருக்காங்க. சமையல் சோடாவுடன் எலுமிச்சை சாற்றினை கலந்தால் கார்பன் டை ஆக்சைடு உருவாகி குமிழ்களாக வெளியேறும். அத்துடன் ஒரு உப்பும் நீரும் வெளியிடப்படும். எந்த ஒரு பொருள் ஒரு வேதிவினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல், அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எந்த சேஞ்சும் ஆகாது. அந்த பொருள் வேதி மாற்றத்தின் வேகத்தினை மட்டும் அந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் மட்டும் பண்ணும், துரிதப்படுத்துமோ அப்பொருளுக்கு வினையூக்கி என்று பெயர். அந்த பொருள் தான் வினையூக்கி. எடுத்துக்காட்டு என்னென்னா, சர்க்கரை நொதித்தலில் ஈஸ்டில் உள்ள நொதிகள் வினையூக்கியாக செயல்படுகிறது. நொதிகள் அதை நொதித்தலை ஸ்பீடாகும், மற்றபடி எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. இதை தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பொருள் ஒரு வேதிவினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதி மாற்றத்தின் வேகத்தினை மட்டும் துரிதப்படுத்துமோ அப்பொருளுக்கு வினையூக்கி என்று பெயர். எடுத்துக்காட்டாக, சர்க்கரை நொதித்தலில் ஈஸ்டில் உள்ள நொதிகள் வினையூக்கியாக செயல்படுகிறது. மூலச்செல்கள் எந்த ஒரு வகை செல்லுக்குள் செல் பிரிதல் அடைந்து பெருக்கம் அடைந்து வளர்ச்சியடையும் திறன் உடையது. ஆனால் மூலச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. அதாவது இரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள் அல்லது சுரப்பி செல்கள். எனவே அறிவியலறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூலச்செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக முதுகுத்தண்டில் ஏற்படும் காயம், ஸ்டெம் செல் சொல்லுவாங்க தெரியுமா? அதான் இந்த குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடியை வெட்டி காய வச்சு தாயத்தில் எடுத்து வைப்பாங்களா, அதான். திடீர்னு கை கால் ஏதாவது ஆயிட்டுனா திரும்பி இந்த ஸ்டெம் செல்லை வச்சு அந்த உறுப்பை திரும்ப கொண்டு வந்துடலாம். அதுதான் மூலச்செல். அதான் கொடுத்துருக்காங்க. தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள் ஆகும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ண கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் வண்ண கணிகங்களாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனிவதற்கான ரகசியமாகும். காய் கனிவதற்கான ரகசியம் என்னென்னா, பசுங்கணிகங்கள் பழங்கள் பழுக்கும்போது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகளாக மாறுது. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுது. இதான் ரகசியம். இப்போ தாவரத்தின் பச்சை நிறத்திற்கு காரணம் பசுங்கணிகம். இது 1 வேர்டில் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. கணிகங்கள் தான் கலர் ஏஜென்ட்ஸாக செயல்படுது. பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள் ஆகும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ணக்கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. பழங்கள் பழுக்கும்போது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகங்களாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதற்கான ரகசியம். சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன. சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. உட்கரு இல்லாத செல் எது? சிவப்பு இரத்த செல். உட்கருவின்றி இரத்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன. அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்.
இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது. இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். இவர் விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள் மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என 3 தொகுதிகளாக பிரித்தார். ஸோ விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள், இரத்தமற்ற விலங்குகள்னு பிரிச்சிருக்காரு. இப்போ இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் விலங்குகளை நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை இப்படி பிரிச்சிருக்காரு கிரேக்க தத்துவஞர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவம் மற்றும் சிந்தனையாளர். இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இருந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது. அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். விலங்குகளை இரத்தமுடைய, இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என பிரித்தார். விலங்குகளின் வகைப்பாடு. பாலூட்டிகள் எக்ஸாம்பிள் மனிதன். துளையுடலிகள் ஸ்பாஞ்ச். குழியுடலிகள் கடல் சாமந்தி, ஜெல்லிமீன். புழுக்கள் மண்புழு. மெல்லுடலிகள் நத்தை, ஆக்டோபஸ். எடுத்துக்காட்டு நத்தை, ஆக்டோபஸ். முட்தோலிகள் நட்சத்திர மீன், கடல் குப்பி. கணுக்காலிகள் பட்டாம்பூச்சி, சிலந்தி, நண்டு. மீன்கள்தான். இருவாழ்விகள் சலமாண்டர், தவளை. ஊர்வன முதலை பாம்பு. பரப்பன நீலநாரை நெருப்புக்கோழி. பாலூட்டிகள் மனிதன், எலி, யானை. பெயர் மற்றும் அறிவியல் பெயர். பொதுப்பெயர் மற்றும் அறிவியல் பெயர். மனிதன் ஹோமோசேப்பியன்ஸ். வெங்காயம் அலியம் சட்டைவம். எலி ரேட்டஸ் ரேட்டஸ். புறா கொலம்பா லிவியா ஆர் கொலம்பியா லிவியா. புளியமரம் டேமரிண்டஸ் இண்டிகா. எலுமிச்சை சிட்ரஸ் அரண்டிஃபோலியா. வேப்பமரம் அசோட்டிரேக்டா இண்டிகா. தவளை ரானா ஹெக்ஸாடாக்டைலா. தேங்காய் காக்கஸ் நியூசிஃபரா. நெல் ஒரைசா சட்டைவா. மீன் கட்லா. ஆரஞ்சு சிட்ரஸ் சைனன்சிஸ். இஞ்சி ஜிஞ்சிஃபர் அபிசினைல். பப்பாளி காரிகா பப்பாயா. பேரிச்சை ஃபோனிக்ஸ் டாக்ஸ்டைலிஃபெரா. கருவிகளின் பெயர். குறுக்கு வழி விசைகள். நியூ கண்ட்ரோல் + N. ஓப்பன் கண்ட்ரோல் + O. சேவ் கண்ட்ரோல் + S. எல்லாத்துலேயும் அதில் இருக்கிற முதல் எழுத்து. பிரிண்ட் கண்ட்ரோல் + P. குயிட் எஸ்கேப் ESC. அன்டூ கண்ட்ரோல் + Z. ரீடு கண்ட்ரோல் + Y. அவ்வளோதான். தன்மகரந்த சேர்க்கை, அயல்மகரந்த சேர்க்கை வேறுபாடு. தன்மகரந்த சேர்க்கை ஒரு தாவரத்தின் மகரந்த பையிலுள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியையோ அல்லது மற்றொரு மலரின் சூலக முடியையோ அடைவது தன்மகரந்த சேர்க்கை. அயல்மகரந்த சேர்க்கைனா ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரம், வேறொரு தாவரம் ஆனால் அதே இனம் தாவரத்தின் சூலக முடியை சென்றடையும் நிகழ்ச்சி அயல்மகரந்த சேர்க்கை. அடுத்து, தன்மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை. அயல்மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். நிறைய மகரந்த தூள்கள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு வரும். பியாஸ் வேற இனம்னா வேற அதே இனத்தை சேர்ந்த மற்றொரு தாவரத்தின் சூலக முடியை தானே சென்றடையுது. அடுத்து, இதனால் உருவாகும் புதிய தாவரங்களில் எவ்வித வேறுபாடுகளும் இருக்காது. அயல்மகரந்த சேர்க்கையினால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படுகின்றன. அவ்வளோதான். தன்மகரந்த சேர்க்கை, அயல்மகரந்த சேர்க்கை. ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியையோ அல்லது மற்றொரு மலரின் சூலக முடியையோ அடைவது தன்மகரந்த சேர்க்கை. அயல்மகரந்த சேர்க்கை ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு அயல்மகரந்த சேர்க்கை. தன்மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை. அயல்மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவு மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். இதனால் தன்மகரந்த சேர்க்கையினால் உருவாகும் புதிய தாவரங்களில் எவ்வித வேறுபாடுகளும் இருக்காது.
அயல்மகரந்த சேர்க்கையினால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படுகின்றன. இதில் புதிய பண்புகள் காணப்படும். இதில் அயல்மகரந்த சேர்க்கையில் வேறுபாடு எதுவுமே இருக்காது. நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை தன்மகரந்த சேர்க்கைக்கு. ஆனால் இதுக்கு தேவை, அவ்வளோதான். சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனிமலர் அன்று. சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனிமலர் அன்று. பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தியாகும். பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தியாகும். இவ்வாறு பல மலர்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். மஞ்சரினா என்ன? பல மலர்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்படுவது. வெட்டுக்காய் பூண்டு என்றும் கிணற்று பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் என்ற தாவரத்தில் தனிமலர் போல் காணப்படுவது மஞ்சரி ஆகும். வெட்டுக்காய் பூண்டு என்றும் கிணற்றடி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் என்ற தாவரத்தில் தனிமலர் போல் காணப்படுவது மஞ்சரி ஆகும். இதன் இலைச்சாறு வெட்டு காயங்களை குணமாக்கும். ஸோ என்ன இப்போ ஒன்வர்டு கேட்பாங்கன்னா, வெட்டுக்காயங்களை குணமாக்க பயன்படுவது இது வெட்டுக்காய பூண்டு அல்லது கிணற்றடி பூண்டு அல்லது ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ். மேக்ஸிமம் ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸுங்கிறத ஆப்ஷனில் கொடுத்துட்டு இந்த 1 மார்க் கேட்பாங்க. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் உள்ளது. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். நிறுவப்பட்ட ஆண்டு 1936. துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம் 1977. கிர் தேசிய பூங்கா குஜராத் 1975. கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் 1955. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கம் 1984. பெயர், இடம், நிறுவப்பட்ட ஆண்டு. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் 1936. துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம் 1977. கிர் தேசிய பூங்கா குஜராத் 1975. இது கேட்பாங்க அடிக்கடி. கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் 1955. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கம் 1984. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தேசிய பூங்காக்கள். கிண்டி தேசிய பூங்கா சென்னை 1976. கிண்டி தேசிய பூங்கா சென்னை 1976. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரம் 1980. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரம் 1980. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் 1989. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் 1989. முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி 1990. முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி 1990. முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி 1990. முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி 1990. ஸோ நீலகிரி மாவட்டத்தில் 2 இருக்குது, முதுமலை மற்றும் முக்கூர்த்தி. ஸோ திரும்பியும் ஒரு வாட்டி பார்ப்போம். கிண்டி தேசிய பூங்கா சென்னை 1976. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரம் 1980. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோவை 1989. நீலகிரியில் 2 முதுமலை மற்றும் முக்கூர்த்தி தேசிய பூங்காக்கள் ஆண்டு 1990, ஒரே வருடத்தில். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் உள்ளது. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். நிறுவப்பட்ட ஆண்டு 1936. துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம் 1977. கிர் தேசிய பூங்கா குஜராத் 1975. கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் 1955. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கம் 1984. பெயர், இடம், நிறுவப்பட்ட ஆண்டு. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் 1936. துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம் 1977. கிர் தேசிய பூங்கா குஜராத் 1975. இது கேட்பாங்க அடிக்கடி. கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் 1955. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கம் 1984. ஐயூசிஎன் இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். ஐயூசிஎன் இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். WWF உலக வனவிலங்கு நிதி, வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட். WWF உலக வனவிலங்கு நிதி, வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட். ZSI இந்திய விலங்கியல் ஆய்வு, சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ZSI இந்திய விலங்கியல் ஆய்வு, சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. BRP பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பெர்மிட், உயிர்க்கோள பாதுகாப்பு திட்டம். BRP பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பெர்மிட், உயிர்க்கோள பாதுகாப்பு திட்டம். CPCP சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். CPCB சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3. உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3. சுற்றுச்சூழலில்
வேப்பமரம், குடைமரம், ஆலமரம் போன்ற உள்ளூர் மரங்களை நடுவது விலங்குகளுக்கு உதவியாக இருக்கும். பல பறவைகளும் விலங்குகளும் அவற்றை உறைவிடமாக கொள்கின்றன. நிறைய ஆடு மாடு எல்லாம் கட்டி போட்டுருவாங்க வேப்பமரம், ஆலமரத்தில். இப்போ ஆலமரத்தில் அதிகமாக கட்டி போட மாட்டாங்க, ஆனால் ஆலமரத்தில் நிறைய பறவைகள் இருக்கும். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. நமது சுற்றுச்சூழலில் வேப்பமரம், குடைமரம், ஆலமரம் போன்ற உள்ளூர் மரங்களை நடுவது விலங்குகளுக்கு உதவியாக இருக்கும். பல பறவைகளும் விலங்குகளும் அவற்றை உறைவிடமாக கொள்கின்றன. காலத்தில் டைனோசர், பெரணிகள் மற்றும் ஜிம்னோஸ்பர்ம்கள் பூமியில் பரவலாக காணப்பட்டன. இடம் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாகவோ அல்லது பருவநிலை மாற்றம் காரணமாகவோ அவை பூமியிலிருந்து மறைந்து போய்விட்டன. எதிலான டைனோசர், பெரணிகள் மற்றும் ஜிம்னோஸ்பர்ம்கள். ஒரு காலத்தில் டைனோசர், பெரணிகள் மற்றும் ஜிம்னோஸ்பர்ம்கள் பூமியில் பரவலாக காணப்பட்டன. இடம் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாகவோ அல்லது பருவநிலை மாற்றம் காரணமாகவோ அவை பூமியிலிருந்து மறைந்து போய்விட்டன. பட்டாம்பூச்சி தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பட்டாம்பூச்சி எது? ஏமன் பட்டாம்பூச்சி. இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது. வரையாடும் அங்கே தான், நீலகிரி வரையாடு. ஸோ இப்போ ஏமன் பட்டாம்பூச்சி இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் 32 பட்டாம்பூச்சி இனங்களில் இதுவும் ஒன்றாகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் 32 பட்டாம்பூச்சி இனங்களில் இதுவும் ஒன்றாகும். ஸோ என்ன கேட்பாங்கன்னா, மாநில பட்டாம்பூச்சி எதுன்னு கேட்பாங்க. ஏமன் பட்டாம்பூச்சி. அவ்வளோதான், ஏமன் பட்டாம்பூச்சி. ஏமன் பட்டாம்பூச்சி தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் 32 பட்டாம்பூச்சி இனங்களுள் இதுவும் ஒன்றாகும். இது கூட கேட்பாங்க. ஏமன் பட்டாம்பூச்சி எங்கு காணப்படுகிறது? மேற்கு தொடர்ச்சி மலைகளில். ஆண்டும் மே 22ஆம் நாள் உலக உயிர்களின் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக உயிர்களின் பன்முகத்தன்மை தினம் என்னைக்கு? மே 22. இது கேட்பாங்க. பன்முகத்தன்மை என்பது பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிர்கள், பூச்சிகள், வாழ்விடங்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு போன்றவற்றை விவரிக்க பயன்படும் சொல். இது நமது பூமியை மிகவும் தனித்துவமாகவும் வியக்கத்தக்கதாகவும் வைத்துள்ளது. அதாவது பயோடைவர்சிட்டி. எல்லா உயிரினங்களும் ஒரே இடத்துல வாழ்கிறது. இதுதான் பயோடைவர்சிட்டி. ஸோ உலக உயிர்கள் பன்முகத்தன்மை தினம் இன்னைக்கு மே 22. அப்புறம் என்னென்ன உயிரினங்கள் வாழுது, அவ்வளோதான். மே 22 ஞாபகம் வச்சுக்கோங்க, உயிரி பன்முகத்தன்மை தினம். ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் தேதி உலக உயிர்களின் பன்முகத்தன்மை தினம். பன்முகத்தன்மை என்பது பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிர்கள், பூச்சிகள், வாழ்விடங்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு போன்றவற்றை விவரிக்க பயன்படும் சொல். இது நமது பூமியை மிகவும் தனித்துவமாகவும் வியக்கத்தக்கதாகவும் வைத்துள்ளது. பன்முகத்தன்மை. அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள். அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள் என்னென்னா, சிங்கவால் குரங்கு, பனிச்சிறுத்தை, ஆசிய சிங்கம், நீலகிரி வரையாடு. நம்ம மாநில விலங்கான நீலகிரி வரையாடும் அழியும் தருவாயில் இருக்குது. அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள் சிங்கவால் குரங்கு, பனிச்சிறுத்தை, ஆசிய சிங்கம், நீலகிரி வரையாடு. இனங்கள். உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக நீர் தினம் மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக காடுகள் தினம் மார்ச் 21. அடுத்து உலக நீர் தினம், அதுக்கு அடுத்த நாள் மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. காடு வளர்ப்பு, காடு மீள் வளர்ப்பு. காடு வளர்ப்பு, காடு மீள் வளர்ப்பு. காடுகள் இல்லாத பகுதிகளில் புதிதாக மரங்கள் நடப்படுகின்றன. காடு வளர்ப்புனா காடுகள் இல்லாத பகுதிகளில் மரங்கள் நடுதல் தான் காடு வளர்ப்பு. காடு மீள் வளர்ப்புனா காடுகள் அழிக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் காடுகள் வளர்க்கப்படுகின்றன. ஸோ அழிக்கப்பட்ட பகுதிகளில் காடு மீள் வளர்ப்பு. காடு வளர்ப்பில் ஒரு மரத்தை பெற ஒரு மரக்கன்று நடப்படுகிறது. காடு மீள் வளர்ப்பில் வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கு பதிலாக பல மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. காடு மீள் வளர்ப்பில் பல மரக்கன்றுகள் நடப்படுகிறது. காடு வளர்ப்பு அதிக நிலப்பரப்பை காடாக மாற்றுவது இதன் நோக்கம். காடு மீள் வளர்ப்பு காடுகளை அழிப்பதை தவிர்த்தலே இதன் நோக்கம். காடு அழிப்பு மற்றும் காடு மீள் வளர்ப்பு இடையேயான வேறுபாடுகள். காடு அழிப்பு, தாவரங்கள் அல்லது மரங்கள் வெட்டப்படுவது காடு அழிப்பு எனப்படும். காடு மீள் வளர்ப்பு, தாவரங்கள் அல்லது மரங்கள் வளர்க்கப்படுவது அல்லது நடப்படுவது காடு மீள் வளர்ப்பு எனப்படும். காடு அழிப்பு சுற்றுச்சூழலில் எதிர்மறையான விளைவை கொண்டுள்ளது. சுற்றுச்சூழலை உருவாக்குவதால் இயற்கையின் மீது இது நல்ல விளைவை கொண்டுள்ளது. ரொம்ப சிம்பிள் தான்.
1977ஆம் ஆண்டில் கென்யாவில் பச்சை வளைய இயக்கம் என்ற அமைப்பை வாங்கரி மாதாய் நிறுவினார். இந்த இயக்கம் 51 மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை கென்யாவில் நட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ இதில் ஒன் வேர்ட்ஸ் என்னென்ன கேட்பாங்கன்னா, 2004ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் யார்? வாங்கரி மாதாய். வாங்கரி மாதாய், மாதா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்கரி மாதாய். பச்சை வளைய இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? வாங்கரி மாதாய். இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணி உன்னோட கேட்பாங்க. இப்போது பச்சை வளைய இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1977. பச்சை வளைய இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் கென்யா. வேறு இந்த டேட்டா வேணால் கேட்பாங்க. அந்த 2004ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் வாங்கரி மாதாய். எவ்வளோ மரங்களை நட்டிருக்காங்க? 51 மில்லிக்கும் அதிகமான மரங்களை கென்யாவில் நட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி? கென்யா. அவ்வளோதான். வாங்கரி மாதாய் நோபல் பரிசு 2004 அமைதிக்கான நோபல் பரிசு. சமூக வனவியல் என்ற சொல் முதலில் 1976ஆம் ஆண்டில் அப்போதைய தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் அமலுக்கு வந்தது. சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் நோக்கத்துடன் காடுகளை நிர்வகித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் தரிசு நிலங்களில் காடுகளை வளர்த்தல் ஆகியன இதன் நோக்கமாகும். சமூக உணவியலோட நோக்கம் என்ன? காடுகளை நிர்வகித்தல், பாதுகாத்தல், தரிசு நிலங்களில் காடுகளை வளர்த்தல். ஏற்கனவே உள்ள காடுகளோடு சேர்த்து புதிதான காடுகளை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும். ஸோ எப்போ கொண்டு வரப்பட்டது? 1976. நோக்கம் ஈஸி தான். சமூக உணவியல் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976. இதான் மேக்ஸிமம் ஒன் வேர்டில் கேட்பாங்க. சமூக உணவியல் என்ற சொல் முதலில் 1976ஆம் ஆண்டில் அப்போதைய தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் அமலுக்கு வந்தது. சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் நோக்கத்துடன் காடுகளை நிர்வகித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் தரிசு நிலங்களில் காடுகளை வளர்த்தல் ஆகியன இதன் நோக்கமாகும். ஏற்கனவே உள்ள காடுகளோடு சேர்த்து புதிதான காடுகளை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும். உலகின் மிகப்பெரிய மலைக்காடாகும். அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடாகும். உலகின் மிகப்பெரிய மலைக்காடு எது? அமேசான் காடு. இது பிரேசிலில் அமைந்துள்ளது. அமேசான் காடு அமைந்துள்ள இடம் பிரேசில். தென் அமெரிக்காவில் இப்படி வரும். வேர்ல்டு மேப்பில் நார்த் அமெரிக்கா அங்கே இருக்கும். அப்படியே லெஃப்ட் சைடில் இதில் தான் பிரேசில், சிலி, அர்ஜென்டினான்னு 3 பெரிய கண்ட்ரி இருக்கும். இங்கே இருக்கிறது தான் அமேசான் காடு. இதன் பரப்பளவு 60 லட்சம் சதுர கிலோமீட்டர். அமேசான் காட்டின் பரப்பளவு 60 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது CO2 கார்பன் டை ஆக்சைடு வாயுவை சமன் செய்வதன் மூலம் பூமியின் காலச நிலைப்படுத்தவும் புவி வெப்பமயமாதலை குறைக்கவும் உதவுகிறது. மேலும் உலகின் 20% ஆக்சிஜனை இது உற்பத்தி செய்கிறது. எவ்வளோதுன்னா 1/5 ஆஃப் தி ஆக்சிஜன் உலகத்தோட மொத்த 1/5 ஆக்சிஜனையும் அமேசான் காடு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கு சுமார் 390 பில்லியன் மரங்கள் உள்ளன. அமேசான் காட்டில் சுமார் 390 பில்லியன் மரங்கள் உள்ளன. இது பூமி நுரையீரல் எனப்படுகிறது. பூமி நுரையீரல் என அழைக்கப்படுகிறது அமேசான் காடு. கேட்பாங்க. கடுமையான சுற்றுச்சூழலிலிருந்து தப்பித்து கொள்ள பறவைகள் நீண்ட தூரம் பயணம் செய்வது இடம்பெயர்வு எனப்படும். சாதகமற்ற காலநிலையில் பல பறவைகள் மற்றும் விலங்குகள் நீண்ட தூரம் இடம்பெயர்கின்றன. சைபீரியாவில் நிலவும் கடுமையான சூழ்நிலைகளில் இருந்து தப்பித்து சாதகமான சூழ்நிலை மற்றும் உணவை பெறுவதற்காக சைபீரிய கிரெயின் பறவைகள் குளிர்காலத்தில் சைபீரியாவிலிருந்து இந்தியாவிற்கு இடம்பெயர்கின்றன. அவை ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள் பயணிக்கின்றன. ஸோ சைபீரிய பறவைகள் இடம்பெயர்வதற்காக ஒரு நாளில் பயணிக்கும் தொலைவு ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள். இது கேட்பாங்க. சைபீரிய கிரெயின் பறவைகள் இது வேணால் கேட்கலாம். எங்கேருந்து பறவைகள் இடம்பெயர்ந்து சைபீரியாவிலிருந்து இந்தியாவுக்காண்டி காரணிகள் சூழ்நிலை மற்றும் உணவை பெறுவதற்காக இதெல்லாம் கேட்பாங்க ஒன்றும் இல்லை. சிப்கோ இயக்கம் முக்கியமாக ஒரு வன பாதுகாப்பு இயக்கமாகும். சிப்கோ என்ற சொல்லுக்கு ஒட்டி கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது என்று பொருள். இந்த இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுகுணா. மரங்களை பாதுகாத்தல் மற்றும் காடுகள் அழிந்து விடாமல் அவற்றை பராமரித்தல் போன்ற நோக்கங்களுடன் இது 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது என்னென்ன ஒன்வேர்ட்ஸ் கேட்பாங்கன்னா, சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1970. சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுகுணா. இந்த ரெண்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் சிப்கோ என்ற சொல்லின் பொருள் ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது. ரேராக கேட்கலாம். முக்கியமாக இது ஒரு வன பாதுகாப்பு இயக்கம். அவ்வளோதான். சிப்கோ இயக்கம் முக்கியமாக ஒரு வன பாதுகாப்பு இயக்கமாகும். சிப்கோ என்ற சொல்லுக்கு ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது என்று பொருள். இந்த இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுகுணா ஆவார். மரங்களை பாதுகாத்தல் மற்றும் காடுகள் அழிந்துவிடாமல் அவற்றை பராமரித்தல் போன்ற நோக்கங்களுடன் இது 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கொடுத்துருக்காங்கன்னா, பட்டாணி எடுத்து அதில் வேர் முடிச்சில் பார்க்குறாங்க. அதில் ரைசோபியம் இருக்குது. அதான் இதில் கொடுத்துருக்காங்க. பட்டாணி போன்ற லெக்கும் தாவரங்களை எடுத்து அவற்றில் ஏதேனும் வேர் முடிச்சுகள் உள்ளனவா என்று கண்டுபிடி. ரைசோபியம் பாக்டீரியா இம்முடிச்சின் உள்ளது. அதாவது ரைசோபியம் பாக்டீரியா
எதில் இருக்குன்னா பட்டாணி போன்ற லெக்கும் தாவரங்களின் முடிச்சினுள் உள்ளது. ஸோ லெக்கும் தாவரங்களின் முடிச்சினுள் இருப்பது இது ரைசோபியம் பாக்டீரியா. அவ்வளோதான். கரும்பொறி வண்டு பழமரங்களில் காணப்படும் ஒரு வகை பூச்சி ஆகும். இது அம்மரத்தில் காணப்படும் சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்கிறது. ஒரு ஆண்டில் 1000க்கும் அதிகமான பூச்சிகளை இது உண்கிறது. என்ன இருக்குல்ல இந்த படத்தில், இதுதான் கரும்பொறி வண்டு பழமரங்களில் காணப்படும் ஒரு வகை பூச்சி ஆகும். இது அம்மரத்தில் காணப்படும் சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்கிறது. ஒரு ஆண்டில் 1000க்கும் அதிகமான பூச்சிகளை இது உண்கின்றது. இலைவழி ஊட்டமளித்தல் மூலம் வழங்கப்படும் ஊட்டப்பொருட்களுக்கேற்ற துலங்கல் தாவரங்களில் விரைவாக வெளிப்படுகிறது. வேரின் மூலமாக தாவரங்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களை விட இலையின் மூலம் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். வேரின் மூலம் தாவரங்களுக்கு உணவளிக்க முடியாத போது இலைவழி ஊட்டமளித்தல் பயனுள்ளதாக உள்ளது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலைவழி ஊட்டமளித்தல் மூலம் வழங்கப்படும் ஊட்டப்பொருட்களுக்கு ஏற்ற துலங்கல் தாவரங்களில் விரைவாக வெளிப்படுகிறது. கம்பேர் பண்ணியிருக்காங்க வேர் உணவூட்டம் இலை உணவூட்டம் ரெண்டையும். வேரின் மூலமாக தாவரங்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களை விட இலையின் மூலம் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். ஸோ ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இலையின் மூலம் உணவளித்தல் கிடைக்கும். வேரின் மூலம் தாவரங்களுக்கு உணவளிக்க முடியாத போது இலைவழி ஊட்டமளித்தல் பயனுள்ளதாக உள்ளது. வேர் மூலமாக வேரில் தண்ணி இல்லைனாலும் நீராவி போக்கின் மூலமாக இலைகள் உணவை பெற்றுக்கொள்ளும். ஒளிச்சேர்க்கை சுழற்சியில் அந்த இருபடி சமன்பாடு தெரியும்ல, பேக்யூஸ் பின்னாடி பின்னோக்குனை முன்னோக்குனை. கொல்கத்தாவில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் ஆரம்பத்தில் ராயல் தாவரவியல் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ ராயல் தாவரவியல் தோட்டத்தோட இன்னொரு பேர் ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம். எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. இந்த தோட்டம் பல்வேறு வகையான அரிதான தாவரங்களையும் 12,000க்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்களையும் கொண்டுள்ளது. ராயல் தாவர தோட்டத்தில் உள்ள தாவர வகைகளின் எண்ணிக்கை மாதிரிகளின் எண்ணிக்கை 12,000. இது 109 ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுடையது. எவ்வளோ இதோட ராயல் தாவர தோட்டத்தின் பரப்பளவு என்ன? 109 ஹெக்டேர். இந்த டேட்டாஸ் கேட்பாங்க. அப்புறம் கொல்கத்தா பிளேஸு 2 பேரும் மாற்றி கேட்பாங்க. ராயல் தாவரவியல் தோட்டத்தின் இன்னொரு பெயர் ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம். கொல்கத்தாவில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் ஆரம்பத்தில் ராயல் தாவரவியல் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. இந்த தோட்டம் பல்வேறு வகையான அரிதான தாவரங்களையும் 12,000க்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்களையும் கொண்டுள்ளது. இது 109 ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுடையது. லெகுமினோஸ் தாவரங்கள் தமது வேர் முடிச்சுகளில் காணப்படும் ரைசோபியம் பாக்டீரியாக்களுடன் கூட்டுயிர் வாழ்க்கை வாழ்கின்றன. இந்த தாவரங்கள் வளிமண்டலத்தில் காணப்படும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் பெற்றவை. இத்தாவரத்தின் கனிகள் லெக்கும்கள் எனப்படுகின்றன. குதிரை மசால், குளோவர், பட்டாணி, அவரை, மைசூர் பருப்பு, லுப்பின்ஸ், காரப் சோயா, வேர்க்கடலை போன்றவை இவற்றிற்கு உதாரணமாகும். இந்த வகை தாவரங்கள் மண்ணில் நைட்ரஜனின் அளவை அதிகரிப்பதற்காக பயிர் சுழற்சியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. ஸோ லெகுமினோஸ் தாவரங்கள் தமது வேர் முடிச்சுகளில் காணப்படும் ரைசோபியம் பாக்டீரியாக்களுடன் கூட்டுயிர் வாழ்க்கையை வாழ்கின்றன. இந்த தாவரங்கள் வளிமண்டலத்தில் காணப்படும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் பெற்றவை. இத்தாவரத்தின் கனிகள் லெக்கும்கள் எனப்படுகின்றன. குதிரை மசால், குளோவர், பட்டாணி, அவரை, மைசூர் பருப்பு, லுப்பின்ஸ், காரப் சோயா, வேர்க்கடலை போன்றவை இவற்றிற்கு உதாரணமாகும். இந்த வகை தாவரங்கள் மண்ணில் நைட்ரஜன் அளவை அதிகரிப்பதற்காக பயிர் சுழற்சியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. அது ரைசோபியம் பாக்டீரியாக்கள். உலகமெங்கும் 30,000க்கும் மேற்பட்ட கலை வகைகள் காணப்படுகின்றன. எவ்வளவு கலை வகைகள்? 30,000. அவற்றுள் 8,000 வகைகள் பயிர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றன. எத்தனை வகைகள்? 8,000 வகைகள். ஒரே வகையான களை நீக்கும் முறையை பயன்படுத்துவதால் களைகள் அவற்றை மேற்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்கின்றன. எனவே பல்வேறு களை நீக்கும் முறைகளை இணைத்து அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். களை நீக்கும் முறைகள் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலகமெங்கும் 30,000க்கும் மேற்பட்ட களை வகைகள் காணப்படுகின்றன. அவற்றுள் 8,000 வகைகள் பயிர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரே வகையான களை நீக்கும் முறையை பயன்படுத்துவதால் களைகள் அவற்றை மேற்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்கின்றன. எனவே பல்வேறு களை நீக்கும் முறைகளை இணைத்து அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது கோவிட் கொரோனா வைரஸ் அதை தகவமைச்சு கொடுக்கும். கொரோனா வேக்சினுக்கு எதிர்த்து வாழ்கிறதுக்கு தன்னோட உயிரை தன்னோட உடலமைப்பை தகவமைச்சுக்கிடும். அந்த மாதிரி களைகள் களைக்கொல்லிக்கு எதிராக தகவமைச்சுக்கிறதா கொடுத்துருக்காங்க. 2050ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை 9 பில்லியனாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நன்னீர் வளத்தில் 70 விழுக்காடு விவசாயத்திற்கே பயன்படுகிறது. எனவே நமது தலைமுறையினருக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நீரின் பயன்பாடு திறன்மிக்கதாக இருக்க வேண்டும். சொட்டு நீர் பாசனமே இதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ என்னென்னா,
2050 வந்து உலக மக்கள் தொகை 9 பில்லியனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னீர் வளத்தில் 70 விழுக்காடு விவசாயத்திற்கே பயன்படுகிறது. எனவே நமது தலைமுறையினருக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நீரின் பயன்பாடு திறன்மிக்கதாக இருக்க வேண்டும். அப்போ வந்து குடிக்கிறதுக்காக தண்ணி இருக்கணும். சொட்டு நீர் பாசனமே இதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சொட்டு நீர் பாசனம் தான் இனி அக்ரியில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து இதுக்கு பெரிய யூஸாக இருக்கும். அப்படின்னா டேம் வாட்டர், ரிவர் வாட்டர் எல்லாமே வந்து நம்ம குடி தண்ணீர் மற்ற யூசேஜஸ்க்கு வந்து கிடைக்கும். விவசாயத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டா கிடைக்காது. இளம் நாற்றுகளை பிடுங்கி வளர்நில பகுதியில் ஊன்றும் செயல் நாற்று நடுதல் எனப்படும். இவை அறுவடை வரை அங்கு வளர்க்கப்படுகின்றன. இளம் வளர் தாவரங்கள், நாற்றுகள் அல்லது தாவர உடலப்பெருக்கத்தின் மூலம் உருவான நகல்கள் இதற்கு பயன்படுகின்றன. இளம் நாற்றுகளை பிடுங்கி வளர்நில பகுதியில் ஊன்றும் செயல் நாற்று நடுதல் எனப்படும். இவை அறுவடை வரை அங்கு வளர்க்கப்படுகின்றன. இளம் வளர் தாவரங்கள், நாற்றுகள் அல்லது தாவர உடலப்பெருக்கத்தின் மூலம் உருவான நகல்கள் இதற்கு பயன்படுகின்றன. நாற்று இப்போ வித்து பாவுவாங்க. வித்து பாவி நாற்று ஒரு சின்ன செடியாக வந்து இப்போ வளர வைப்பாங்க. வளர வச்சுட்டு தண்ணி வந்ததுக்கப்புறம் நாற்று நடுவாங்க வயலில். அறுவடை வரைக்கும் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. திரும்ப இது வந்து வளர் தாவரங்கள், நாற்றுகள் அல்லது தாவர உடலப்பெருக்கத்தின் மூலம் உருவான நகல்கள் இதற்கு பயன்படுகின்றன. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி 2016. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி 2016. வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னை 1991. வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னை 1991. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி 1976. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி 1976. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர் 1988. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர் 1988. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் 1936. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் 1936. இதில் வந்து வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் வந்து சென்னை பார்ட் டவுனில் இருந்த வனவிலங்கு சரணாலயத்தை மூடிட்டு தான் அப்புறமா திரும்ப வந்து வண்டலூரில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்காங்களுக்கான வேறுபாடுகள். வனவிலங்கு சரணாலயத்தில் மனித செயல்பாடுகள் அனுமதிக்கப்படுகின்றன. மனுஷன் உள்ள போகலாம். தேசிய பூங்காக்கள் மனித செயல்பாடுகள் எதுவும் அனுமதிக்கப்படுவதில்லை. தேசிய பூங்காக்களில் மனித செயல்பாடுகள் எதுவும் அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட தாவர இனம் அல்லது விலங்கினத்தை பாதுகாப்பதே முக்கிய நோக்கம். தாவர இனங்கள், விலங்கினங்கள் அல்லது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த யாவும் பாதுகாக்கப்படுகின்றன தேசிய பூங்காக்களில். வனவிலங்கு சரணாலயத்திற்கு வரையறுக்கப்பட்ட எல்லைகள் இல்லை. தேசிய பூங்காக்கள் நிலையான மற்றும் வரையறுக்கப்பட்ட எல்லைகள் உள்ளன. வனவிலங்கு சரணாலயம் இது பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது. தேசிய சரணாலயம் வழக்கமாக பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. சரணாலயங்கள் பொதுவாக மத்திய அல்லது மாநில அரசின் ஆணைப்படி உருவாக்கப்படுகின்றன. தேசிய பூங்காக்கள் மாநில அல்லது சட்டமன்றத்தால் அல்லது பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படுகின்றன. ஒரு சரணாலயத்தை தேசிய பூங்காவாக மேம்படுத்தலாம். ஒரு தேசிய பூங்காவை சரணாலயமாக தரமிறக்க முடியாது. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரின் தெருக்களில் குதிரைகளை பராமரிப்பதற்காக ப்ளூ கிராஸ் நிறுவப்பட்டது. ப்ளூ கிராஸ் முதலில் எங்கு நிறுவப்பட்டது? லண்டன். இதற்காக குதிரைகளை பராமரிப்பதற்காக. இது ஒன்றில் கேட்பாங்க. 1906 மே 15 அன்று லண்டன் மாநகரின் விக்டோரியா எனும் இடத்தில் முதலாவது விலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்டது. முதலாவது விலங்கு மருத்துவமனை எங்கு திறக்கப்பட்டது? லண்டன், விக்டோரியா எனும் இடம். எப்போன்னா 1906 மே 15. இந்த டேட்டாஸ்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. டேட்டு, எங்கே, பிளேஸு இதெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரில் தெருக்களில் காணப்பட்ட குதிரைகளை பராமரிப்பதற்காக ப்ளூ கிராஸ் நிறுவப்பட்டது. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரின் தெருக்களில் காணப்பட்ட குதிரைகளை பராமரிப்பதற்காக ப்ளூ கிராஸ் நிறுவப்பட்டது. 1906 மே 15 அன்று லண்டன் மாநகரின் விக்டோரியா எனும் இடத்தில் முதலாவது விலங்கு மருத்துவமனை எடிசன் விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கினை கண்டுபிடித்தார். இது 1897 காட்சிப்படுத்தப்பட்டது. விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கு காட்சிப்படுத்தப்பட்ட ஆண்டு 1897 கேட்பாங்க. விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கு எடிசனால் காட்சிப்படுத்தப்பட்ட ஆண்டு 1897. 1897 வந்து எடிசன் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளோதான். பிளாட்டினம் கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்திய மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879 கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. என்ன கேட்பாங்கன்னா, முதல் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1879.
முதல் மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ என்ன கம்பிச்சொல் பயன்படுத்துகிறாங்கன்னா உலோகம் வந்து பிளாட்டினம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாட்டினம் கம்பிச்சொல்லை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்திய மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879 ஆண்டு கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. 1877 ஆண்டு எதிர்பாராதவாறு எடிசன் கண்டுபிடித்த தொழில்நுட்ப முன்னோடி சாதனம் ஒலிவரைவி கிராமபோன் ஆகும். ஸோ கிராமபோனை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். கிராமபோன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1877. இந்த ரெண்டும் கேட்பாங்க. எதிர்பாராத விதமாக தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ட்ரையலாக 1877 ஆண்டு எதிர்பாராதவாறு எடிசன் கண்டுபிடித்த தொழில்நுட்ப முன்னோடி சாதனம் ஒலிவரைவி கிராமபோன் ஆகும். அதிகரித்தல் மற்றும் வெப்பம் குறைவதனால் பொருட்களில் ஏற்படும் விளைவு. உருகுதல், கொதித்தல், உறைதல் மற்றும் குளிர்தல் ஏற்படலாம். இந்நிகழ்வில் நிலை மாற்றம் ஏற்படும். விரிவடைதலோ சுருங்குதலோ ஏற்படலாம். இந்நிகழ்வில் பருமன் மாறலாம், நிறை மாறாது. பனிக்கட்டி உருகுதல் மற்றும் நீர் உறைதல். பனிக்கட்டியும் நீரும் வெவ்வேறு போன்று காட்சியளித்தாலும் இரண்டுமே நீர் மூலக்கூறுகளானது. நீர் திண்ம நிலையில் இருந்து, அதாவது பனிக்கட்டி உருகி திரவ நிலைக்கு மாறுவதை தவிர வேறு புதிய எந்த பொருளும் உருவாகவில்லை, எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஆகையால் பனிக்கட்டி உருகி நீராவது இயற்பியல் மாற்றமாகும். பனிக்கட்டி உருகி நீராவது இயற்பியல் மாற்றம். ஒன்வரில் கேட்பாங்க. பனிக்கட்டி உருகி நீராகும் இம்மாற்றத்தினை மீள நிகழ்த்தி, அதாவது கிடைத்த நீரினை குளிர்சாதன பெட்டியின் அதிகுளிர் பகுதியில் உறைய வைத்து மீண்டும் பனிக்கட்டியை பெற முடியும். டெல்லியில் உள்ள இரும்புத்தூண் ஆச்சரியத்தக்க வகையில் துருப்பிடிக்கவில்லை. டெல்லியில் உள்ள குதுப் வளாகத்தில் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இரும்புத்தூண் உள்ளது. இவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தும் எந்த குறையும் இன்றி புறவெளியில் உள்ள அந்த இரும்புத்தூண் துருப்பிடிக்கவில்லை. இதிலிருந்து 16ஆம் நூற்றாண்டிலேயே துருப்பிடித்தலை தவிர்க்கும் உலோக தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கியது தெளிவாகிறது. இதிலிருந்து 16ஆம் நூற்றாண்டிலேயே துருப்பிடித்தலை தவிர்க்கும் உலோக தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கியது புலனாகிறது. லூயிஸ் பாஸ்டியர் என்ற பிரெஞ்சு வேதியியலாளர் ஒரு நுண்ணுயிரியலாளரும் ஆவார். இவரே முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தார். ஸோ நொதித்தல் என்ற நிகழ்வினை முதலில் விவரித்தவர் யார்? லூயிஸ் பாஸ்டியர். இன்னொன்றையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கும் மருத்துவம் கண்டறிந்தவர். ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கும் மருந்து கண்டுபிடித்தவரும் லூயிஸ் பாஸ்டியர் தான். காற்று அற்ற சூழலில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரியின் முன்னிலையில் நிகழும் செயல் நொதித்தல் என்று கூறினார். நொதித்தலுக்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு. காற்று இல்லாத டைமில் ஈஸ்ட்டுங்கிற ஒரு நுண்ணுயிரியோட மைக்ரோ ஆர்கானிசத்தோட ப்ரெசன்ஸில் நடக்கிறது தான் ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல். இதுதான் வந்து லூயிஸ் பாஸ்டியர் வந்து சொல்லியிருக்காரு. லூயிஸ் பாஸ்டியரின் காலம் 1822 to 1895. இவர் ஒரு பிரெஞ்சு வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியலாளர். அவ்வளோதான். சமையல் சோடா ஃபார்முலா என்ன? கெமிக்கல் ஃபார்முலா NaHCO3. ஸோ இது கூட வந்து எலுமிச்சை சாறு, அதில் இருக்க சிட்ரிக் ஆசிட், இது ஒரு காரமும் அமிலமும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஒரு வாயு கிடைக்குது. இதில் இருக்கிற CO3யில் இருக்க CO2 தனியாக கிடைக்குது. ப்ளஸ் வந்து ஒரு சால்ட்டும் ஒரு வாட்டரும் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம அமிலம் காரம் வினைபுரிதல் தெரியும். அமிலமும் காரமும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி உப்பு, நீர் மற்றும் கூட ஒரு வாயு வந்து கிடைக்கும், CO2 கிடைக்குது. இதான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. சமையல் சோடாவுடன் எலுமிச்சை சாற்றினை கலந்தால் கார்பன் டை ஆக்சைடு உருவாகி குமிழ்களாக வெளியேறும். அத்துடன் ஒரு உப்பும் நீரும் வெளியிடப்படும். எந்த ஒரு பொருள் ஒரு வேதி வினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல், அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எந்த சேஞ்சும் ஆகாது. அந்த பொருள் வேதி மாற்றத்தின் வேகத்தினை மட்டும் அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் மட்டும் பண்ணும், துரிதப்படுத்துமோ அப்பொருளுக்கு வினையூக்கி என்று பேர். அந்த பொருள் தான் வினையூக்கி. எடுத்துக்காட்டு என்னென்னா, சர்க்கரை நொதித்தலில் ஈஸ்டில் உள்ள நொதிகள் வினையூக்கியாக செயல்படுகிறது. நொதிகள் வந்து அதை நொதித்தலை வந்து ஸ்பீடாகும், மற்றபடி எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது. இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பொருள் ஒரு வேதி வினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதி மாற்றத்தின் வேகத்தினை மட்டும் துரிதப்படுத்துமோ அப்பொருளுக்கு வினையூக்கி என்று பெயர். எடுத்துக்காட்டாக, சர்க்கரை நொதித்தலில் ஈஸ்டில் உள்ள நொதிகள் வினையூக்கியாக செயல்படுகிறது. மூலச்செல்கள். எந்த ஒரு வகை செல்லுக்குள் செல் பிரிதல் அடைந்து பெருக்கம் அடைந்து வளர்ச்சி அடையும் திறன் உடையது. ஆனால் மூலச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் உடலில் உள்ள
எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. அதாவது இரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள் அல்லது சுரப்பி செல்கள். எனவே அறிவியலறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூலச்செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக முதுகுத்தண்டில் ஏற்படும் காயம், ஸ்டெம் செல் சொல்லுவாங்க தெரியுமா? அதான் இந்த குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடியை வெட்டி காய வச்சு தாயத்தை எடுத்து வைப்பாங்களா, அதான். திடீர்னு கை கால் ஏதாவது ஆயிட்டுனா திரும்பி இந்த ஸ்டெம் செல் வச்சு அந்த உறுப்பை திரும்ப கொண்டு வந்துடலாம். அதுதான் மூலச்செல். அதான் கொடுத்துருக்காங்க. தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள் ஆகும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ண கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் வண்ண கணிகங்களாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனிவதற்கான ரகசியமாகும். ஸோ காய் கனிவதற்கான ரகசியம் என்னென்னா, பசுங்கணிகங்கள் பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகளாக மாறுது. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுது. இதான் ரகசியம். இப்போ தாவரத்தின் பச்சை நிறத்திற்கு காரணம் பசுங்கணிகம். இது 1 வேர்டில் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. ஸோ கணிகங்கள் தான் கலர் ஏஜென்ட்ஸாக செயல்படுது. பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள் ஆகும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ணக்கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. பல பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகங்களாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதற்கான ரகசியம். சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன. சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. உட்கரு இல்லாத செல் எது? சிவப்பு இரத்த செல். உட்கருவின்றி இரத்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன. அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது. இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். இவர் விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள் மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என 3 தொகுதிகளாக பிரித்தார். ஸோ விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள், இரத்தமற்ற விலங்குகள்னு பிரிச்சிருக்காரு. இப்போ இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் விலங்குகளை நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை இப்படி பிரிச்சிருக்காரு கிரேக்க தத்துவஞர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இருந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது. அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். விலங்குகளை இரத்தமுடைய, இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என பிரித்தார். விலங்குகளின் வகைப்பாடு. பாலூட்டிகள் எக்ஸாம்பிள் மனிதன். துளையுடலிகள் ஸ்பாஞ்ச். குழியுடலிகள் கடல் சாமந்தி, ஜெல்லிமீன். புழுக்கள் மண்புழு. மெல்லுடலிகள் நத்தை, ஆக்டோபஸ். முட்தோலிகள் நட்சத்திர மீன், கடல் குப்பி. கணுக்காலிகள் பட்டாம்பூச்சி, சிலந்தி, நண்டு. மீன்கள் தான். இருவாழ்விகள் சலமாண்டர், தவளை. ஊர்வன முதலை பாம்பு. பரப்பன நீலநாரை நெருப்புக்கோழி. பாலூட்டிகள் மனிதன், எலி, யானை. பெயர் மற்றும் அறிவியல் பெயர். பொதுப்பெயர் மற்றும் அறிவியல் பெயர். மனிதன் ஹோமோசேபியன்ஸ். வெங்காயம் அலியம் சாட்டைவம். எலி ரேட்டஸ் ரேட்டஸ். புறா கொலம்பா லிவியா ஆர் கொலம்பியா லிவியா. புளியமரம் டேமரிண்டஸ் இண்டிகா. எலுமிச்சை சிட்ரஸ் அரண்டிஃபோலியா. வேப்பமரம் அசோட்டிரேக்டா இண்டிகா. தவளை ரானா ஹெக்ஸாடாக்டைலா. தேங்காய் காக்கஸ் நியூசிஃபரா. நெல் ஒரைசா சட்டைவா. மீன் கட்லா. ஆரஞ்சு சிட்ரஸ் சைனன்சிஸ். இஞ்சி ஜிஞ்சிஃபர் அபிசினைல். பப்பாளி
காரிகா, பப்பாயா, பேரிச்சை, ஃபோனிக்ஸ், டாக்ஸ் தைலிஃபெரா. கருவிகளின் பெயர் குறுக்கு வழி விசைகள். நியூ கண்ட்ரோல் + N, நியூ கண்ட்ரோல் + N, ஓப்பன் கண்ட்ரோல் + O, ஓப்பன் கண்ட்ரோல் + O, சேவ் கண்ட்ரோல் + S, சேவ் கண்ட்ரோல் + S. எல்லாத்துலேயும் அதில் இருக்கிற முதல் எழுத்து. பிரிண்ட் கண்ட்ரோல் + P, பிரிண்ட் கண்ட்ரோல் + P. குயிட் எஸ்கேப் ESC, குயிட் எஸ்கேப் ESC. அன்டூ கண்ட்ரோல் + Z, அன்டூ கண்ட்ரோல் + Z. ரீடு கண்ட்ரோல் + Y, ரீடு கண்ட்ரோல் + Y. அவ்வளோதான். தன்மகரந்த சேர்க்கை, அயல்மகரந்த சேர்க்கை வேறுபாடு. தன்மகரந்த சேர்க்கை ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியையோ அல்லது மற்றொரு மலரின் சூலக முடியையோ அடைவது தன்மகரந்த சேர்க்கை. அயல்மகரந்த சேர்க்கைனா ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரம், வேறொரு தாவரம் ஆனால் அதே இனம் தாவரத்தின் சூலக முடியை சென்றடையும் நிகழ்ச்சி அயல்மகரந்த சேர்க்கை. அடுத்து, தன்மகரந்த சேர்க்கை நடைபெற அதிகளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை. அதிகளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை. அயல்மகரந்த சேர்க்கை நடைபெற அதிகளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். நிறைய மகரந்த தூள்கள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு வேணும். புயாஸ் வேற இனம்னா வேற அதே இனத்தை சேர்ந்த மற்றொரு தாவரத்தின் சூழக முடியை தானே சென்றடையுது. அடுத்து, இதனால் உருவாகும் புதிய தாவரங்களில் எவ்வித வேறுபாடுகளும் இருக்காது. அயல்மகரந்த சேர்க்கையினால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படுகின்றன. அவ்வளோதான். தன்மகரந்த சேர்க்கை, அயல்மகரந்த சேர்க்கை. ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியையோ அல்லது மற்றொரு மலரின் சூலக முடியையோ அடைவது தன்மகரந்த சேர்க்கை. அயல்மகரந்த சேர்க்கை ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு அயல்மகரந்த சேர்க்கை. தன்மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை. அயல்மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவு மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். இதனால் தன்மகரந்த சேர்க்கையினால் உருவாகும் புதிய தாவரங்களில் எவ்வித வேறுபாடுகளும் இருக்காது. அயல்மகரந்த சேர்க்கையினால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படுகின்றன. இதில் புதிய பண்புகள் காணப்படும். இதில் அயல்மகரந்த சேர்க்கையில் வேறுபாடு எதுவுமே இருக்காது. நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை தன்மகரந்த சேர்க்கைக்கு. ஆனால் இதுக்கு தேவை. அவ்வளோதான். சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனிமலர் அன்று. சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனிமலர் அன்று. பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தியாகும். பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தியாகும். இவ்வாறு பல மலர்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். மஞ்சரினா என்ன? பல மலர்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்படுவது. வெட்டுக்காய் பூண்டு என்றும் கிணற்று பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் என்ற தாவரத்தில் தனிமலர் போல் காணப்படுவது மஞ்சரி ஆகும். வெட்டுக்காய் பூண்டு என்றும் கிணற்றடி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் என்ற தாவரத்தில் தனிமலர் போல் காணப்படுவது மஞ்சரி ஆகும். இதன் நிலைச்சாறு வெட்டுக்காயங்களை குணமாக்கும். ஸோ என்ன இப்போ ஒன்வர்டு கேட்பாங்கன்னா, வெட்டுக்காயங்களை குணமாக்க பயன்படுவது இது வெட்டுக்காய பூண்டு அல்லது கிணற்றடி பூண்டு அல்லது ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ். மேக்ஸிமம் ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸுங்கிறத ஆப்ஷனில் கொடுத்துட்டு இந்த 1 மார்க் கேட்பாங்க. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் உள்ளது. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். நிறுவப்பட்ட ஆண்டு 1936. துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம் 1977. கிர் தேசிய பூங்கா குஜராத் 1975. கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் 1955. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கம் 1984. பெயர், இடம், நிறுவப்பட்ட ஆண்டு. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் 1936. துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம் 1977. கிர் தேசிய பூங்கா குஜராத் 1975. இது கேட்பாங்க அடிக்கடி. கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் 1955. சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கம் 1984. முதலில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தி இயக்கும் வேலை கிடைத்தது. அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ்பெற்றவர் எடிசன். இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளே ஆகும். ஸோ ரயில்வேல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் எடிசன் வேலை பார்த்துருக்காரு. ஸோ அங்கே தான் மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ்பெற்றவர் எடிசன். முதலில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தி இயக்கும் வேலை கிடைத்தது. முதல்ல பார்த்த வேலை அவர் ரயில்வே ஸ்டேஷனில் போஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுற வேலை தான். அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ்பெற்றவர் எடிசன்.
இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளே ஆகும். கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்தி மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879ஆம் ஆண்டு கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, முதல் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. பிளாட்டினம் கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்திய மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879ஆம் ஆண்டு கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. ஸோ என்ன கேட்பாங்கன்னா, முதல் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1879. முதல் மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ என்ன கம்பிச்சுருள் பயன்படுத்தினாங்கன்னா, உலோகம் பிளாட்டினம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாட்டினம் கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்திய மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879ஆம் ஆண்டு கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. எடிசன் விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கினை கண்டுபிடித்தார். இது 1897ஆம் ஆண்டு காட்சிப்படுத்தப்பட்டது. ஸோ விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கு காட்சிப்படுத்தப்பட்ட ஆண்டு 1897 கேட்பாங்க. விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கு எடிசனால் காட்சிப்படுத்தப்பட்ட ஆண்டு 1897. 1897 எடிசன் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளோதான். இயந்திர ஆற்றலால் இயங்கும் மின்சார சேமிப்பு கலனில் மின்னழுத்தம் வோல்டேஜ் உண்டாகி கம்பி முனையில் மின்திறன் எலக்ட்ரிக் பவர் கிடைத்தது. இதில் கம்பி முனையில் எதிர்மறையாக மின்சார சேமிப்புகளின் முனைகளில் மின்னழுத்தம் செலுத்தினால் அதே கருவி இயந்திர சக்தியை தரும் மின்சார மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டார் ஆனதை எடிசன் நிரூபித்து காட்டினார். என்னன்னா, இயந்திர ஆற்றலால் இயங்கும் மின்சார சேமிப்பு கலனில் மின்னழுத்தம் உண்டாகி கம்பி முனையில் மின்திறன் கிடைக்கிறது. எதிர்மறையாக மின்சார சேமிப்பு கலன் முனைகளில் மின்னழுத்தம் செலுத்தினால், அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நேர்மறையான கரண்ட், அடுத்தது எதிர்மறையாக செலுத்தினால் அதே கருவி இயந்திர சக்தியை தரும் மின்சார மோட்டார் ஆனதை எடிசன் நிரூபித்து காட்டினார். கினடாஸ்கோப் படப்பிடிப்பு கருவியை உருவாக்கி 50 அடி நீளமுள்ள படச்சுருளை மின்சார மோட்டார் மூலம் சுற்ற வைத்து உருப்பெருக்கின் வழியாக பேசும் படங்களை திரைப்பட படப்பிடிப்புக்காக 1891ஆம் ஆண்டு எடிசன் பதிவு செய்தார். எடிசனோட கண்டுபிடிப்பு கினடாஸ்கோப் படப்பிடிப்பு கருவியை விரிவாக்கி 50 அடி நீளமுள்ள படச்சுருளை 50 அடி நீளமுள்ள படச்சுருளை மின்சார மோட்டார் மூலம் சுற்ற வைத்து உருப்பெருக்கின் வழியாக பேசும் படங்களை திரைப்பட படப்பிடிப்புக்காக 1891ஆம் ஆண்டு பதிவு செய்தார். திரைப்பட படப்பிடிப்புக்காக 1891ஆம் ஆண்டு பதிவு செய்தார் பேசும் படங்களை. ஸோ என்ன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் கினடாஸ்கோப். 50 அடி, அவ்வளோதான். ஆண்டு கேட்பாங்க 1891. எடிசன் மறைந்த அன்று நியூயார்க் நகரில் உள்ள சுதந்திர தேவி சிலையின் கையில் இருந்த தீப்பந்தம் ஒளியிழந்தது. சிகாகோ பிராட்வே வீதிகளில் உள்ள விளக்குகள், பயணப்போக்கு விளக்குகள் தவிர மற்ற எல்லா விளக்குகளும் ஒளியிழந்தன. எடிசன் மறைந்த அன்று நியூயார்க் நகரில் உள்ள சுதந்திர தேவி சிலையின் கையில் இருந்த தீப்பந்தம் ஒளியிழந்தது. சிகாகோ பிராட்வே வீதிகளில் உள்ள விளக்குகள், பயணப்போக்கு விளக்குகள் தவிர மற்ற எல்லா விளக்குகளும் ஒளியிழந்தன. இது தற்செயலாக கூட நடந்திருக்கு. அவங்க எடிசன் ஐயாவுக்கு ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. எடிசன் ஒரு கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார். இவர் ஒளிவிளக்கு, மின்சார மோட்டார், ஒளிவரைவி, திரைப்பட படப்பிடிப்பு கருவி உள்ளிட்ட பல கருவிகளை கண்டுபிடித்தார். வாழ்க்கையில் பல இன்னல்களை தாண்டி இருளிலிருந்து இந்த உலகை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் என்ற பெருமைக்குரியவர் எடிசன். எடிசன் ஒரு கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார். இவர் ஒளிவிளக்கு, மின்சார மோட்டார், ஒளிவரைவி, திரைப்பட படப்பிடிப்பு கருவி உள்ளிட்ட பல கருவிகளை கண்டுபிடித்தார். வாழ்க்கையில் பல இன்னல்களை தாண்டி இருளிலிருந்து இந்த உலகை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் எடிசன் என்ற பெருமைக்குரியவர் இவரே. இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயாவை பற்றின ஐயாவோட வாழ்க்கை குறிப்பை தான் பார்க்க போகிறோம். வெளிச்சத்திற்கு வந்த உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயாவோட காலம் 1847 1931 வரைக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் சிறுவயதிலேயே ஸ்கார்லட் என்ற காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 8 வயதில் தான் அமெரிக்காவில் உள்ள ஃபோர்ட் குரன் பள்ளிக்கு சென்றார். ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயா பாதிக்கப்பட்ட காய்ச்சல் பேர் ஸ்கார்லட் கேட்பாங்க. சிறுவயதிலேயே காது கேட்கும் திறன் குறைவாக இருந்தது. அதனால் தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயாவோட வாழ்க்கை குறிப்பு வெளிச்சத்திற்கு வந்த உலகம் அப்படிங்கிற டைட்டில்.
எடிசன் ஐயாவோட காலம் 1847 to 1931. 1847 to 1931. தாமஸ் ஆல்வா எடிசன் சிறு வயதிலேயே ஸ்கார்லட் என்ற காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 8 வயதில் தான் அமெரிக்காவில் உள்ள ஃபோர்ட் குயூரன் பள்ளிக்கு சென்றார். ஸோ ஃபோர்ட் குயூரன் பள்ளி அவர் பாதிக்கப்பட்ட காய்ச்சலின் நேம் ஸ்கார்லட் வகை காய்ச்சல். இது வந்து கண்டிப்பாக ஒன்றில் கேட்பாங்க. சிறு வயதிலேயே காது கேட்கும் திறன் குறைவாக இருந்தது. அதனால் ஒரு நாள் ஆசிரியர் அவரை கடுமையாக திட்டியதால் அவர் பள்ளியிலிருந்து பாதியிலே நின்று விட்டார். அவருக்கு வந்து காது கேட்கும் திறன் குறைவாக இருந்திருக்கு. அதனால் வந்து ஸ்டாஃப் வந்து ஏசிருக்காங்க. ஸோ வந்து ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுக்கிட்டார். பள்ளி ஆசிரியரான எடிசனின் தாயார் 3 ஆண்டுகள் வீட்டிலேயே அவருக்கு பள்ளி பாடங்களை சொல்லி கொடுத்தார். ஆனால் வந்து அவங்க அம்மா ஸ்கூல் டீச்சருங்கிறதால அவங்களே வந்து எல்லா பாடத்தையும் வந்து எடிசன் ஐயாவுக்கு வந்து 3 வருஷம் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளையில். தமது 7வது வயது முதல் வீட்டில் பயன்படுத்தும் மின்சாதனங்களின் மீது எடிசனுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. பாருங்கள், 7 வயசு சின்ன பையனை ஆசிரியர் குடும்பப்படுத்திருக்காரு. வீட்டிலே கிடந்த அந்த மனுஷனுக்கு லைட்டை பார்த்து அது மேலே வந்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. லைட் இல்லை, மின்சாதனங்கள் பார்த்து அது மேலே ஒரு ஆர்வம் வந்துட்டு 9 வயதில் ரிச்சர்டு பார்க்கர் எழுதிய இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலை படித்து முடித்தார். ஸோ அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எந்த நூல்னா ரிச்சர்டு பார்க்கர் அவர் எழுதிய இயற்கை மற்றும் சோதனை தத்துவம். இதெல்லாம் வந்து ஒன்றாட்டில் எப்போது ரேராக கேட்டு வச்சுருவாங்க. 21ஆம் வயதில் மின்சக்தியின் சோதனை ஆராய்ச்சிகள் என்ற பகுதியை ஆழ்ந்து படித்தார். ஸோ வந்து அவரோட 21ஆம் வயதில் வந்து எந்த நூலை வந்து ஆழ்ந்து படிச்சிருக்காருன்னா மின்சக்தியின் சோதனை ஆராய்ச்சிகள். இந்த நூல்கள்லாம் வந்து எடிசன் அவர்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு படிச்சிருக்காரு. இதுவும் வந்து அவருக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் தான். முதலில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தி இயக்கும் வேலை கிடைத்தது. அதிவேக தந்தி இயக்கத்திற்கு புகழ்பெற்றவர் எடிசன். இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளே ஆகும். ஸோ ரயில்வேல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் எடிசன் வந்து வேலை பார்த்துருக்காரு. ஸோ வந்து அங்கே தான் வந்து மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ்பெற்றவர் எடிசன். முதலில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தி இயக்கும் வேலை கிடைத்தது. முதல்ல பார்த்த வேலை அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுற வேலை தான். அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ்பெற்றவர் எடிசன். இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளே ஆகும். மின்னோட்டத்தின் விளைவினால் வெப்பம் உருவாக்கப்படும் நிகழ்வே மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படும். ஸோ மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுனா என்ன? மின்னோட்டத்தின் விளைவினால் வெப்பம் உருவாக்கப்படும் நிகழ்வு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படும். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. சிம் கார்டுகள், கணினிகள், கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தப்படும் சிப்புகளானது சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ வந்து பெங்களூர் இதுக்கு வந்து சிலிக்கான் சிட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே ஐடி ஃபீல்டு அதிகம், கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் பெங்களூர் இஸ் கால்டு சிலிக்கான் சிட்டி. ஸோ இந்த சிப்புகளில் என்னென்ன இருக்குன்னா, இந்த சிம் கார்டு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தெரியும். சிம் கார்டு, ஏடிஎம் கார்டில் இந்த கலரில், மஞ்சள் கலரில் இந்த மாதிரி சின்ன கோடாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்குன்னா சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். பெங்களூரில் ஐடி ஃபீல்டு அதிகமாக இருக்குது, அங்கே கம்ப்யூட்டர்ஸ் அதிகம். அதனால் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற சிலிக்கானை பயன்படுத்தி சிலிக்கான் சிட்டி அப்படின்னு பெங்களூரில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏனெனில் அவற்றின் மின்கடத்துத்திறன் மதிப்பானது நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கும் இடையில் அமையப்பட்டிருக்கும். நற்கடத்திக்கும் காப்பானுக்கும் இடையில். தாமிரத்தாலான மின்கடத்திகள் மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது. நற்கள் இந்த ஒயரில் இருக்கிற சென்டரில் இருக்கிற ஒயர்ஸ், இந்த சின்ன உள்ளே இருக்கும் ஒயரை பிச்சு பார்த்தீங்கன்னா அதான் வந்து அதில் வந்து தாமிரம், செம்பு, காப்பராலானது. அது வந்து மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது. அப்படிங்கிறப்போ மின்சாரம் ஈஸியாக போகும். மின்தடை கம்மியாக தானே இருக்குது, தடை இல்லாதனால, தடை கம்மியாக இருக்கிறதுனால மின்சாரம் ஈஸியாக பாயும் இந்த கம்பிகள் வழியாக. அதே டைம் வந்து அதை சுற்றி அவுட்டரில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மிக அதிக மின்தடை கொண்டது. அதனால் கரண்ட் வந்து வெளியே வராது. ஸோ இன்னர் லேயர் வந்து காப்பரு, குறைந்த மின்தடைங்கிறதுனால, தடை கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து மின்சாரம் பாயும். வெளியே அவுட்டர் லேயரில் இருக்க ஒயர் பிளாஸ்டிக் வந்து மின்தடை அதிகம் உள்ளது அப்படிங்கிறதுனால நமக்கு வெளியே கரண்ட் வராது. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நெகிழ்வான பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகிறது. இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதே மாதிரி
நம்ம லேம்ப் போஸ்ட்டு இதிலலாம் பார்த்தீங்கன்னா திடீர் மேலே போகிற ஒயரில் வந்து திடீர்னு வந்து ஃபயர் ஆகும். எப்போமாவது காக்கா இருக்கிற டைமும் இல்லாத டைமும் வந்து திடீர்னு ஃபயர் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னா குறுக்கு மின்சுற்று. அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. குறுக்கு மின்சுற்று என்பது இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கிடையே ஏற்படும் மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின்சுற்று ஆகும். குறுக்கு மின்சுற்றுனா என்னென்னா இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி 2 லைன் போகுது, 2க்கு இடையில் வந்து மின்தடை இருக்கும். அதனால் கிரியேட் ஆகிற கரண்ட் லைன் தான் வந்து குறுக்கு மின்சுற்று. வெல்டிங் செய்தல் குறுக்கு மின்சுற்றின் விளைவாக உருவாகும் வெப்பத்தின் நடைமுறை பயன்பாடு ஆகும். ஸோ நடைமுறை பயன்பாட்டில் குறுக்கு மின்சுற்று எங்கே பயன்படுகிறது? வெல்டிங் செய்தல். குறுக்கு சுற்று என்பது இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கிடையே ஏற்படும் மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின்சுற்று குறுக்கு மின்சுற்று ஆகும். மின்னோட்டம்னா என்னென்னா கம்பி, கடத்திகள் மற்றும் மின்சாதனங்கள் போன்றவற்றில் மின்னூட்டங்கள் அதாவது சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அது போகிறது தான் மின்னோட்டம். அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் போகிறதுனால தான் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மின்னூட்டங்கள் செல்வது தான் மின்னோட்டம், ஊட்டங்கள் செல்வது தான் ஓட்டம். கம்பி, கடத்திகள் மற்றும் மின்சாதனங்கள் போன்றவற்றில் மின்னூட்டங்கள் செல்வதை மின்னோட்டம் என்கிறோம். மின்னோட்டம் மின்னூட்டங்கள் செல்வது. இந்த மாதிரி வந்து சார்ஜஸ் வந்து இப்படி மூவ் ஆகும். இதுதான் வந்து மின்னோட்டம். மரபு மின்னோட்டம் மற்றும் மின்னோட்டம். மரபு மின்னோட்டம்னா என்னென்னா மரபு மின்னோட்டம்னா எலக்ட்ரான்கள் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு வரும். மின்னோட்டத்தின் திசை தான். எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது மரபு மின்னோட்டம். அதே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வந்துச்சுன்னா எதிர்முனையிலேருந்து நேர்முனைக்கு வந்துச்சுன்னா அது வந்து மின்னோட்டம். மின்னோட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மின்னோட்டம் I = Q/T. இதுதான் வந்து மரபு மின்னோட்டம் மற்றும் மின்னோட்டத்துக்கான டெஃபினிஷன். ஸோ மரபு மின்னோட்டத்தின் திசையை பார்த்துக்கோங்க, நேர்முனை டு எதிர்முனை. மின்னோட்டத்தின் திசை எதிர்முனை டு நேர்முனை. அதாவது எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்டை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. நீரோட்டம் மற்றும் மின்னோட்டம் ஒப்புமை. நீரோட்டத்துக்கும் மின்னோட்டத்துக்கும் இருக்க ஒப்புமை. அதாவது ஆற்றுல வந்து நீர் எப்படி பாயும்னா மலையில் உயர் மட்டத்திலேருந்து தாழ்வான மட்டத்துக்கு பாயும். அதாவது நீரின் மூலக்கூறுகள் வந்து மலையில் உயர் மட்டத்திலேருந்து தாழ் மட்டத்துக்கு பாயும். அதே மாதிரியே கடத்தியில் மின்னோட்டம் வந்து எப்படி பாயுதுன்னா உயர் மின்னழுத்தம் ஹை லெவலில் இருந்து குறை மின்னழுத்தத்துக்கு வந்து மின்னோட்டங்கள் வந்து பாயுது. இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீரின் மூலக்கூறுகள் தாழ்வான மட்டத்தில் புள்ளியை நோக்கி பாய்கின்றன, மின்னோட்டங்கள் குறைந்த மின்னழுத்த புள்ளியை நோக்கி பாய்கின்றன. ரெண்டுமே ஒன்று தான். திறந்த சுற்று டயக்ராம் எப்படி இருக்குன்னா எல்லாம் கனெக்டடாக இருக்கும். இந்த சாவி மட்டும் க்ளோஸில் இருக்காது. க்ளோஸில் இல்லாமல் வெளியே இப்படி திறந்துருக்கும். ஸோ வந்து சாவி டச் ஆகுதுனால கரண்ட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகாது. இதான் வந்து திறந்த சுற்று. இதில் வந்து மின்னோட்டம் பாயாது. மூடிய சுற்றில் வந்து எல்லாமே டச்சில் இருக்கும் சுற்றி. ஸோ வந்து தடையில்லா மின்னோட்டம் பாயும். மூடிய சுற்றில் தடையில்லா மின்னோட்டம் பாயும். தொடர் இணைப்பு சுற்றுனா என்னென்னா இது 2 கனெக்ஷன் இருக்குது, 2 பல்ப் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரே ஒயர் தான். இதான் வந்து தொடர் இணைப்பு சுற்று. சப்போஸ் வந்து இப்போ சப்ளை வந்து இங்கே கட் ஆகுதுன்னு வைங்களேன், இங்கே கட் ஆச்சுன்னா இந்த லைட்டு மட்டும்தான் எரியும், இது எரியாது. பக்க இணைப்பு சுற்றுனா மின்னோட்டம் பாயும் ஒரு மூடப்பட்ட பாதை கொண்ட மின்சுற்று இது. பக்க இணைப்பு சுற்றில் வந்து இங்கே கட் ஆனாலும் இங்கே லைட் எரியும். இதான் வந்து பக்க இணைப்பு சுற்று. ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்னோட்டங்கள் செல்லும் மூடப்பட்ட பாதைகளை கொண்டது.